Okay, so this session is exclusively for Tamil. So anyone who doesn't understand Tamil here? Ankit Dubey? Okay, start பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த லீன் சிக்ஸ் சிக்மா எல்லோ பெல்ட்டு தமிழில் நம்ம வந்து செஷன் நடக்க போகுது. சில பேர் நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து தமிழில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த சிக்ஸ் சிக்மாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஒரு பர்சனல் லைஃப்லேயோ வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்லேயோ பார்த்தோம்னா நமக்கு வந்து எப்பயுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம காலையில் நம்ம உள்ள ஃபேக்ட்ரியில் நுழையிலிருந்து ஈவினிங் அங்கேருந்து வெளியே வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஒன்று மாற்றி ஒன்று ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்ளம் இஸ் அன் அப்டக்கிள் தட் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் டு அச்சீவ் த டிசைர்ட் கோல். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கம்பெனியில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி பற்றியோ இல்லை வந்து ஒரு ஈல்டு பற்றியோ இல்லை ஒரு ஆன் டைம் டெலிவரி பற்றியோ ஒரு டார்கெட் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆன் டைம் டெலிவரி வந்து மினிமம் 98% இருக்கணும், ஈல்டு வந்து 85% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நமக்கு வந்து டார்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு மாற்றி ஒன்று ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் ஏதாவது மிஷின் பிரேக் டவுனாக இருக்கும், ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இருப்பாங்க, ரா மெட்டீரியல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கனால நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஸோ ப்ராப்ளம்ங்கிறது பார்த்தோன்னா ஒரு இஷ்யூ இருக்குது, அந்த இஷ்யூ வந்து இன்னும் வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சொல்றோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை வந்து ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா என்னன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நிறைய சொல்யூஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையிலேருந்து நம்ம தஞ்சாவூர் போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்ம விழுப்புரம் வந்து திருச்சி வந்து தஞ்சாவூர் வரலாம், இல்லை நம்ம அந்த சைடு விழுப்புரம் வந்து கடலூர் வந்து கடலூர் வந்து நம்ம வந்து வரலாம், தஞ்சாவூர் வரலாம். ஸோ நிறைய வழிகள் தான் இருக்குது. அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் சாய்ஸஸில் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து எந்த சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து பெஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த சிக்ஸ் சிக்மா, லீனு, இது 8D, ISO 9000 இதெல்லாம் வந்து நமக்கு டே டு டே நம்மளோட லைஃப்பில் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வர்ற ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து இது பயன்படுது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so for those who are not able to understand Tamil, I think this session is exclusive for Tamil. So again, we have your contact email IDs and numbers. So we will be conducting a session in English, maybe during the first or second week of June. So at that time, definitely we'll take part. Right? So if you want to listen to it, you can listen to it. Otherwise, you can quit. And we will have a exclusive English session next month, first or second week, and we will definitely inform you. Okay, thank you. ஸோ ப்ராப்ளம் அப்படின்றதுனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் தானே வந்து பார்த்தோம்னா நம்ம காலையில் இருந்துட்டு நிறைய ப்ராப்ளம், நிறைய ஈல்டு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ரிஜெக்ஷன் இருக்குது, இல்லை ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எதில் டிலே ஆகுது, எந்த ப்ராடக்ட் டிலே ஆகுது, இல்லை எந்த ப்ராடக்ட்ல ஈல்டு இருக்குது நம்ம வந்து ஸ்பெசிஃபையாக நம்ம வந்து அது சொல்ல மாட்டோம். இல்லை எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். பெரிய ப்ராப்ளம் இல்லை வந்து நிறைய ப்ராப்ளமாக இருக்குது அப்படிதான் சொல்லுவோம். ஸோ எங்கே ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அந்த ப்ராப்ளத்தை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். ஸோ என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குது, எப்போல்லாம் வருது, எப்போல்லாம் வரல, ஸோ எந்த அளவுக்கு அது வந்து நம்மளோட பாதிப்பு இருக்குது, அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும்.
எந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதை குவான்டிஃபை பண்ணணும். ப்ளஸ் வந்து என்ன ப்ராப்ளங்கிறத வந்து நம்ம வந்து கிளியராக நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதுக்கு வந்து அந்த ரூட் காசஸ், இந்த ப்ராப்ளத்தோட ரூட் காசஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து நிறைய டூல்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ 5 அனாலிசிஸ், பேரட்டோ சார்ட்டு, ஃபிஷ்போன் டயக்ராம், அந்த மாதிரி சில நிறைய நமக்கு ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ் வந்து இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ரூட் காசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம இதுதான் ப்ராப்ளம், அப்படி இதுதான் வந்து ரூட் காசஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிரெயின் சாமிச்சேஷன் எடுத்துட்டு இதை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த ரூட் காசஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் எடுக்கலாம், என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து நம்ம பண்ணிட்டு, ஸோ அந்த 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 ஆக்ஷன் பிளான் வந்து நம்ம எல்லாம் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இந்த இதுக்கு மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா ஆக்ஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்ததெல்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றணுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஓரளவுக்கு நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரியுது, அதாவது நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மாறுதல் ஒழுங்கு எப்படி போகிறது அப்படின்றத யோசிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பின்னாடி வந்து நம்ம வந்து பிடிசிஏங்கிற ஒரு சைக்கிள் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அது வந்து இப்போ நம்ம இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம படிப்போம். அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் வந்து இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு இருந்ததுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ட்ரீ அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மாம்பழமோ இல்லை வந்து ஆப்பிளோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பழத்தோட்டத்துக்குள்ளே போகிறீங்க. ஸோ உங்களோட எய்ம் என்னென்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற அந்த மாங்காய் மாம்பழம்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல மாம்பழத்தை இது ஒரு தோட்டத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ உங்களோட எய்ம் என்னென்னா வந்து இருக்கிறதுலே வந்து நல்ல பெஸ்ட்டு ஸ்வீட்டான மேங்கோவை நீங்கள் வந்து சாப்பிடணும். அதுதான் வந்து உங்களோட எய்ம். ஸோ அப்போ நீங்கள் உள்ள அந்த அந்த தோட்டத்துக்கு நீங்கள் போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய மாம்பழங்கள் வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கீழே குனிஞ்சு அதை எடுத்து அதை நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான். வேறு ஒன்றுமே நீங்கள் வந்து எஃபர்ட்டே எடுக்க வேண்டிய தேவையில்லை. அது மாதிரி நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேரில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு நோட் புக்கு ஒரு பேனா எடுத்துகிட்டு நேராக உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஆரம்பிங்க. ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களோட ப்ரொடக்ஷனோட ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு, இன்டர்மீடியட் ஸ்டோரேஜு, அது ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன், அப்படி ஃபினிஷ் குட்ஸ் ஏரியா, இப்படி வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஒரு பேனாவும் பேப்பருமா நீங்கள் ஒரு நோட் புக்கை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய ப்ராப்ளம் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டர் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர் லீக் ஆகிட்டு இருக்கும், ஒரு இடத்துல மெட்டீரியல் லீக் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரிசிட்டி பிளங்கு வந்து வெறும் வயர் வந்து சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளும் வந்து அந்த இடத்த வந்து நம்மளை வந்து நிறைய தடவை ஒரு நாளைக்கு 10-20 தடவை அந்த இடத்த நம்ம வந்து தாண்டி தாண்டி போவோம். ஆனால் வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே தெரியாது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து சகஜம், இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மைண்டில் வந்து நம்ம ரொம்ப நாளாக அதே மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்மளோட மைண்டில் இந்த ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும், இந்த இடம் இப்படி தான் இருக்கும், இந்த மேனேஜ்மெண்ட் இப்படி தான், இந்த ஒர்க்மெண்ட் இப்படி தான் அப்படின்னு நம்மளா வந்து நிறைய அசியூம் பண்ணிட்டு நம்மளும் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து கண்டுக்காது போகும். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு இல்லை இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேப்பரமாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சரி அந்த இடத்துல ஏர் லீக் ஆகுதா, சரி என்ன ப்ராப்ளம், ஹோஸில் எதுவும் வந்து டைட்டாக கிளிப் வந்து டைட்டாக சரி பண்ணலையா, இல்லை ஹோஸ் கிளிப் டேமேஜ் ஆயிருக்கா, இல்லை ஹோஸ் டேமேஜ் ஆயிருக்கா, ஸோ இல்லை நிப்பிள் டேமேஜ் ஆயிருக்கா, ஸோ என்னங்கிறத பார்த்துட்டு உடனே அதை வந்து இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு மெட்டீரியல் லீக் ஆகுதா, அந்த ஃபீல்டர் வந்து சரியாக வந்து பேரலாக இல்லையா, ஸோ அதை வந்து சரியாக மிஷினிங் பண்ணிட்டு போட்டால் சரியாக வரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி நீங்கள் எடுத்தீங்கனாலே அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய சிறுதுளி பெருவெள்ளம் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய பேர் கிடைக்கும். அதை தான் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் டூ இட் சொல்கிறோம். ஸோ இது வந்து பெரிய வந்து ஒரு கம்பசூத்திரம் கிடையாது. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதோ இல்லை ஒரு சொல்யூஷனுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதோ ஒரு கம்பசூத்திரமே கிடையாது. எல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட மைண்டு வந்து இந்த ப்ராப்ளத்தை இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு
10 அல்லது 20 ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்கனாலே உங்களால் டெஃபினட்டாக அந்த 10-20 ப்ராப்ளம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதை ஒரு இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ இதை தான் வந்து ஜஸ்ட் டூ இட் சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பெருசாக நம்ம வந்து ரூட் காசஸ் கண்டுபிடிக்கிறப்போ இல்லை ஆக்ஷன் எடுக்கிறப்போ பெரிய வந்து ஒரு இது எஃபர்ட்டே தேவையில்லை. இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் டூ இட் சொல்கிறோம். ஸோ இதை தான் வந்து நம்ம நார்மலாக வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து இதை வந்து கெம்பா வாக் அப்படின்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சிக்ஸ் சிக்மாலாம் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சில ஜார்கன்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கெம்பாங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து கெம்பானா வந்து ஒர்க் பிளேஸ். ஸோ டெய்லி வந்து நீங்கள் வந்து நீங்கள் மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஒரு ஜெனரல் மேனேஜராக இருக்கலாம். எந்த ஒரு பொசிஷனாக இருந்தால் கூட நீங்கள் டெய்லி வந்து காலையில் ஒரு 15 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் நான் இதுக்குன்னே வந்து நான் ஒதுக்குவேன். நான் நேராக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து ஒரு 5 ப்ராப்ளம் 10 ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து நிறையாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஜஸ்ட் போயிட்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவிக் வின்ஸ். இதை வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த பழத்தோட்டத்தில் நீங்கள் வந்து அப்படி நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா சில பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லோ, அதாவது ரொம்ப கீழே தாழ்வாக இருக்கிற வந்து பிரான்ச்சஸில் வந்து நிறைய பழம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சமாக வந்து லைட்டாக எம்பி கொஞ்சமாக உண்ணிட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் காலை உண்ணி நீங்கள் இது பண்ணினாலே உங்களால் இந்த பழத்தை பற்ற முடியும். அதாவது கொஞ்சம் எஃபர்ட்டு ஆனால் நிறைய பெனிஃபிட்டு. அதான் வந்து நம்ம வந்து குயிக் வின்ஸ் அல்லது லோ ஹேங்கிங் சொல்லுவோம். ஸோ நம்மளோட சில ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு ஈல்டு ஒரு சின்ன ஒரு மிஷினில் வந்து நிறையா வந்து ரிஜெக்ஷன் நிறைய வரலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம், சின்ன ஒரு சிம்பிள் டூல்ஸ் லைக் பேரட்டோ சார்ட்டு இல்லை 5-வே அனாலிசிஸ் இல்லை ஃபிஷ்போன் டயக்ராம் அந்த மாதிரி சிம்பிள் டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து ரூட் காசஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களால் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஜஸ்ட் டூ இட் அண்ட் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிம்பிளான ப்ராப்ளத்துக்கு வந்து லோ காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 2 மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். அதாவது நம்மளால் டக்குன்னு வந்து நம்மளால் இது இது என்ன ரீசனால இந்த ப்ராப்ளம் வந்து சொல்ல முடியாது. இமீடியட்டாக வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் வந்து நம்மளால் டிட்டர்மின் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியம் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளத்தை வந்து நம்ம இது சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 மெத்தட் நம்ம பண்ணலாம், லீன் அண்ட் 8D. இந்த லீன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் இதாகவே டீட்டெயில்டாகவே வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ லீன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸில் இருக்கிற வேஸ்டெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எப்படி எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மெத்தட் தான் வந்து லீன். இது வந்து ஜப்பானில் வந்து 1950s வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க டொயோட்டா கம்பெனிலேருந்து. 2000 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஜப்பான் மட்டும்தான் இருந்தது. பட் 2000க்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸாக அக்ராஸ் த குளோப் வந்து அது பண்ணுறாங்க. நல்லாவே வந்து ரொம்ப நிறையா இது இருக்குது, நிறையா பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி 5S கைசன் அந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்து நிறைய கண்ட்ரீஸில் நிறைய கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் மீடியம் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு வந்து லீன் மெத்தட் வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 8D. இது வந்து 8 டைமென்ஷனல் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க, 8D ரிப்போர்ட். ஸோ இது வந்து மேஜராக வந்து நமக்கு வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது 8 ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எப்படின்னா வந்து ஒரு ரிப்பீட்டட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா இந்த ரிப்பீட்டட் ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த டூல் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் காம்பனண்ட்டோ ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ அனுப்புகிற வந்து ஒரு 1 lakh காம்பனண்ட்டுக்கு அனுப்புறீங்க. பட் அதில் வந்து ஒரு 0.1%, அதாவது ஒரு 1000 நம்பர் மட்டும், அந்த 1 lakh நம்பரில் 1000 நம்பர் மட்டும் ஒரே இடத்துல கிராக் வருது. எல்லா காம்பனண்ட் அந்த 1000 காம்பனண்ட் மட்டும் கிராக் ஒரு இடத்துல ஒரே மாதிரி கிராக் வருது. மீதி 99,000 வந்து ஓகே. ஸோ இது வந்து நான் லாஸ்ட் ஒரு 3 to 6 months இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் ப்ராப்ளம் வருது, அதை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து 8D ரிப்போர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லீன் அண்ட் 8D வந்து மீடியம் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே 6 சிக்மா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு ஹை ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படி தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப எவ்வளோக்கு உயரத்துலேருந்து நம்ம வந்து இது மாம்பழத்தை பறிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து 6 சிக்மா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த 6 சிக்மாலே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து க்ரீன் பெல்ட், பிளாக் பெல்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு புது ப்ராடக்டை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் இருக்குது, லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸாக வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் சால்வ் பண்ண முடியல. அந்த மாதிரி
ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் அதில் வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து டிமைன் மெத்தடாலஜி வரும். புதுசாகவே ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து டெவலப் பண்ணோம் ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னா வந்து சிடிஓ போச்சு. ஸோ நம்ம வந்து டிஎம்ஐடிங்கிறது ஒரு ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். அதாவது நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக இப்போ கரெக்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா ஈல்டு வந்து 98% வருது. ஆனால் நம்மளோட பிஸ்னஸ் டிமாண்ட் என்னென்னா நம்ம வந்து 99.5% நம்ம ஈல்டு இருந்தால் தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட்டபுளாக நம்ம கம்பெனி நடத்த முடியும். அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கரண்ட் ப்ராசஸில் இதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ண முடியல, 98% மேலே இம்ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ரீஇன்ஜினியரிங் பண்ணணும். ஏதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணலாமா, இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு பேட்ச் ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸாக பண்ணலாமா, அந்த மாதிரி மேஜராக வந்து ஒரு ரீஇன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஎம்ஐடி அப்ரோச் வந்து சொல்லலாம். ஸோ இந்த 3 மெத்தட் இருக்குது, 3 அப்ரோச்சஸ் இருக்குது சிக்ஸ் சிக்மாவில். ஸோ இதை வந்து நம்ம வந்து கிரீன் பெல்ட் அல்லது பிளாக் பெல்ட் வந்து ரொம்ப டீப்பாக படிப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சிக்ஸ் சிக்மா எப்படி கேட்போம், அது எக்ஸிஸ்டிங் ப்ராசஸா இல்லை ரீஇன்ஜினியரிங் ப்ராசஸா இல்லை புது ப்ராடக்ட் ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பண்ணுறதா, அதுக்கேற்றபடி 3 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு கம்பெனி நம்ம வந்து வேலை பார்க்குறோம், அந்த கம்பெனியில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம்னா நம்ம எடுத்த உடனே வந்து நம்ம வந்து அது சிக்ஸ் சிக்மா வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய முடியாது. ஏன்னா அந்த ஆர்கனைசேஷனில் வந்து கொஞ்சமாவது வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கல்ச்சர் இருந்தால் தான் அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ணணும், அதை நம்ம ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், டிவியேஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நினைக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளோட எம்ப்ளாயிஸில் இருக்கிற அந்த மாதிரி கம்பெனிஸில் தான் வந்து பண்ணணும். ஸோ நார்மலாக வந்து இந்த கம்பெனிஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ISO 9000 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் 5S இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் லீன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லீன் சிக்ஸ் சிக்மா அப்படி படிப்படியாக வந்து தான் பண்ணாதான் வந்து அதனால நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ இதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங் ட்ரீ அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ். ஸோ டூல்ஸ் தான் என்ன, இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்றதுனா அதை வந்து நம்ம வந்து வெறுமனே நம்ம சால்வ் பண்ணுறதோட ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு நம்ம வந்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ வெயிட்டு ஒரு இடத்துல வந்து இன்னொரு 50 மீட்டர்ஸ் சொல்லி இன்னொரு இடத்துல நீங்கள் கொண்டு 5 கிலோ நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண அப்படின்னா அந்த 5 கிலோ வந்து நீங்கள் வந்து கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே இது 50 கிலோ இருந்ததுன்னா 50 கிலோ வந்து உங்களால் கையில் தூக்கிட்டு போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டூல், அதாவது நம்மளோட ஒரு ட்ராலியில் வந்து அந்த இதை 5 கிலோ வெயிட்டை வச்சுட்டு 50 கிலோ வெயிட் வச்சுட்டு நீங்கள் தூக்கிட்டு போவீங்க. ஸோ அது வந்து ஒரு டூல். இதே இது 500 கிலோ இருந்ததுன்னா அந்த 500 கிலோ வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராலியில் வச்சு உங்களால் கொண்டு வர முடியாது. அப்போ வந்து ஒரு ஃபோர்க் லிஃப்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து ஒரு டூல். அதே மாதிரி ஒரு 5 டன் இருந்ததுன்னா உங்களால் ஃபோர்க் லிஃப்டாலும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து கிரெயின் அந்த மாதிரி ஓவர் ஹெட் அந்த மாதிரி. ஸோ எப்படி வந்து உங்களோட வெயிட்டுக்கு ஜாஸ்தி ஆக ஆக நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளை பண்ணுற அந்த டூல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த உங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதோட காம்ப்ளெக்சிட்டி அதோட டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து சிம்பிள் ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி. இதை வந்து ஏன் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ படிக்கிறோம் அப்படின்னா இந்த டூல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ சிக்ஸ் சிக்மானாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், உங்களுக்கு நீங்கள் படிக்கணும், புரியணும், அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும். பட் இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நாளைக்கே போய் உங்களோட ஒரு ஒர்க் பிளேஸில் வந்து இந்த இதை வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் வந்து உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் அல்லது அப்ரோச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த PDCAங்கிறது தான் வந்து அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து ஃபண்டமெண்டல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எட்வர்ட் டெமிங் அப்படின்னு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு யூஎஸோட ஒரு குவாலிட்டி எக்ஸ்பர்ட்டு. அவர் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஜப்பானில் வந்து நிறையா அந்த ஆட்டோபாம் போட்டு அவங்க ஃபுல்லாகவே வந்து பேரடிவாக சந்திச்சாங்க. ஸோ அவங்க வந்து ஜாப்பனீஸ் பீப்புளாக வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இதில் வெளியே வர்றதுக்கு. ஸோ அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து நம்மளால தான் இந்த ஜப்பானுக்கு வந்து இந்த அழிவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் வந்து அங்கே அனுப்பினாங்க ஹெல்ப் பண்ணுறது. ஸோ குவாலிட்டி செல் வந்து பார்த்தீங்கன்னா எட்வர்ட் டெமிங்கு, அப்புறம் ஃபில் கிராஸ்பி, ஜோசப் ஜுராங்கு, இந்த மாதிரி குவாலிட்டி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அடிக்கடி ஜாப்பனீஸ் போய் எப்படி வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, ப்ரொடக்டிவிட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஸோ அதில் எட்வர்ட் டெமிங்கிறது தான் வந்து இவர் தான் வந்து இந்த PDCA கான்செப்ட் இந்த மாதிரி சொன்னார். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜிஸ் எல்லாத்துக்கும் வந்து அது ISO 9000 இருக்கலாம், லீனாக இருக்கலாம், இல்லை சிக்ஸ் சிக்மா இருக்கலாம், இல்லை TPM இருக்கலாம், TQM இருக்கலாம். எந்த ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDCA வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரோனிம். P வந்து பார்த்தீங்கன்னா பிளான், டூ, செக், ஆக்ட். இது வந்து ஒரு 4 ஸ்டெப்பு.
ஸோ இது நான் அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளான். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்து நிறையா வருது, ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணாங்க, நீங்கள் அனுப்புறது வந்து ஒரு 1% வந்து எங்களுக்கு வந்து ரிஜெக்ட் வருது, எங்களால் ஒத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு 1% ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் ஹேவிங் சம் கிராக்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் த பார்ட்ஸ். ஸோ எங்கே இதுக்கு ப்ராப்ளம் இருக்குது, என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக டிஃபைன் பண்ணலாம். அப்புறம் அது என்ன டார்கெட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே 1% வருது, அதை வந்து 0.1% குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரண்ட் ப்ராப்ளம் என்ன டார்கெட்டில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு ரூட் காசஸ் என்ன, இந்த ப்ராப்ளத்துக்கு என்னெல்லாம் ரூட் காசஸ், இது ரூட் காசஸில் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது. இந்த ஆக்டிவிட்டியில் தான் வந்து நம்ம வந்து பிளான் ஸ்டேஜ். ஸோ இது பிளான் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் பிளான் வரும். அந்த ஆக்ஷன் பிளான் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அந்த ஆக்ஷன் பிளான் சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த இன்வெஸ்டிகேட் இந்த ரூட் காஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் சில டூல்ஸ்லாம் படிக்க போகிறோம். இந்த பேரட்டோ சார்ட் 5 தான். அப்புறம் அந்த ஆக்ஷன் பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் அந்த ப்ராசஸ் புது ப்ராசஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணணும். நம்ம 1% கிராக் இருந்தது, நம்ம வந்து 0.1% குறைக்கணும்னு நினச்சோம், இந்த ஆக்ஷன் எடுத்தோம். இந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் 0.1% வருதா அப்படின்னு, மேபி ஒரு 0.4% வரலாம், குறைஞ்சிருக்கு. ஆனால் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் 0.4%. அப்போ இன்னும் வந்து வேற நல்ல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி திருப்பி வந்து ஆக்ஷன் எடுக்கணும். திருப்பி ஆக்ஷன் எடுத்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ண என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இது என்னெல்லாம் வந்து நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க, அதனால என்ன ரிசல்ட் வந்தது, பிஃபோர் ஆஃப்டர் கம்பேரிசன் மாதிரி போட்டு இதுதான் ப்ராப்ளம், இதுதான் வந்து ரூட் காஸ் கண்டுபிடிச்சோம், இந்த ஆக்ஷன் எடுத்தோம், இந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து இதில் வந்து இந்த அளவுக்கு இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, இதை சஸ்டெயின் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை முடிக்கலாம். ஸோ இதான் வந்து பிடிசிஐ சைக்கிள், ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். அதான் ஸ்டெப் 1 ரூட் காஸ் இன்வெஸ்டிகேஷனு, செலரி கவுண்டர் மெஷர்ஸ், கவுண்டர் மெஷர் இம்ப்ளிமெண்டேஷனு, ஸ்டடி த ரிசல்ட்ஸ், ஸ்டாண்டர்டைசேஷன், பிளான் கண்டினியூ. ஸோ இப்போ நீங்கள் வந்து 1% 0.1% எய்ம் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் முடிக்கிறதுல 0.3% இருக்குன்னா, ஸோ ஒரு பிடிசிஐ சைக்கிள் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அந்த 0.3லேருந்து திருப்பி 0.2 போகிறது அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த பிடிசிஐ சைக்கிள் கான்செப்ட் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், செக் பண்ணுறோம் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வச்சா இல்லையான்னு. ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். ஸோ ஒரு சைக்கிள் முடிஞ்சோடனே பார்த்தோன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால் அந்த அளவுலேயே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது. அதுலேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு திருப்பி இன்னொரு பிடிசிஐ சைக்கிள் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு தடவை அந்த சைக்கிள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ இப்படி வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த பிடிசிஐ சைக்கிள் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து. ஸோ இதான் வந்து பிடிசிஐ அப்ரோச். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ரூட் காசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து சில டூல்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி ஒரு 2 டூல் தான் படிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேரட்டோ டயக்ராம். இந்த பேரட்டோ டயக்ராம் வந்து ஏன் பேர் வந்துச்சுன்னா, இங்கே வில்ஃப்ரெடோ பேரட்டோன்னு ஒருத்தர், அவர் வந்து இட்டாலியன் எக்கனாமிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து இட்டாலியில் வந்து ஏன் வந்து நம்ம வெல்த் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணார். அவரோட ஃபைண்டிங் வந்து பார்த்தோன்னா, ஒரு நிறைய 80% ஆஃப் த இட்டாலியன் வெல்த் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து 20% ஆஃப் த இட்டாலியன்ஸ் இருக்குது. அதாவது 100 இட்டாலியன்ஸ் இருந்தாங்கன்னா அதில் வந்து 20 பேர்ட்ட தான் வந்து 80% ஆஃப் த இட்டாலியன்ஸ் வெல்த் இருந்தது அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈக்குவலாக இல்லை, ஒரு மாதிரி அன்பேலன்ஸாக இருக்கிறது அவரோட ஃபைண்டிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து 80-20 ரூல் சொல்கிறோம். இந்த ரூல் வந்து நம்ம இஷிகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் குவாலிட்டி குரு இருந்தார். அவர் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து அவர் வந்து இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்செப்ட் என்ன, 80% ஆஃப் த இம்பேக்ட் ஆஃப் த ப்ராப்ளம் ஆர் காஸ்ட் பை 20% of the causes. So if you are able to take action on these 20% of the causes, 80% of the problem will be solved. ஸோ அவர் என்ன சொல்றாரு, உங்களோட ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தோட 80% இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் த காசஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த காசஸ் மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா 80% உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான் பேரட்டோ சார்ட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு 4000 பேர் வேலை பார்க்குறீங்க. ஸோ உங்கள் கம்பெனியில் வந்து உங்களோட ஹார்ட்வேர் அல்லது சாஃப்ட்வேர்
அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு ஐடி டூல் உண்டு, சப்போர்ட் டூல் ஒன்று இருக்கும். அந்த டூலில் போய் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். அந்த டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ட்ராப் டவுன்லேருந்து நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 20 பாசிபிள் ரீசனுக்கு வந்து நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வெஹிக்கிள் இது நம்ம வந்து பண்ணுறோம், கார் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படின்றதுல வந்து இது அவங்களோட கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எதனால வருது அப்படிங்கிற பார்த்தோம்னா, வெஹிக்கிள் நாட் கிளீன் ப்ராப்பர்லி, அது இஷ்யூ நாட் ரிசால்வ்டு, இந்த மாதிரி ஒரு 20 டிஃப்ரெண்ட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 100 கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, 100 கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி வருது அப்படின்னா, நம்ம பேட்டோ ரூல் தரது பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் இம்பேக்ட் ஆஃப் த ப்ராப்ளம். தட் மீன்ஸ் 80% ஆஃப் 100 கம்ப்ளைண்ட்ஸ். Eighty percent of 100 complaints. That is 80 complaints. So the 80 complaints பார்த்தீங்கன்னா, it is caused by 80% of the problems, impact of the problem are caused by 20% of the causes. So 20% of 20 causes. That is equal to 4 causes. So 4 இதனால தான் ரீசனால தான் உங்களுக்கு வந்து 80 கம்ப்ளைண்ட் வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிள் நாட் கிளீன் ப்ராப்பர்ட்டி, இஷ்யூ நாட் ரிசால்வ்டு, நியூஸஸ். ஸோ இந்த 2 அல்லது 3 மேஜர் ப்ராப்ளம் தான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இந்த 2-3 டாப் ஒரு 2-3 ரூட் காசஸ் மட்டும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80% ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ இதான் வந்து நான் வந்து 80-20 ரூல் எடுத்து பேரட்டோ சார்ட் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்களதில் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நிறையா வருது, 10% ரிஜெக்ஷன் வருது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து 10% 5% குறைக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன மாதிரிலாம் டிஃபெக்ட் டைப் இருக்குன்னு பாருங்கள். ஸோ சில இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராக் வரலாம், சில இது சிப்பிங் வரலாம், சில இது டைமென்ஷனல் ப்ராப்ளம் வரலாம், சில இது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்ளம், ஏதாவது ஹார்ட்னஸ் ப்ராப்ளம் வரலாம், டென்சைல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிஃபெக்ட் டைப்ஸ் இருக்குன்னா, ஒவ்வொரு டிஃபெக்ட் டைப்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கஸ்டமர் இது ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்கள். இதே மாதிரி பேட்டர்ன் சார்ட் பார்த்தீங்கன்னா, டாப் 1 அல்லது 2 ரீசனுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பேரட்டோ டயக்ராம் சொல்லுவோம். ஸோ எந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பேட்டர்ன் டயக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்போன் டயக்ராம். ஸோ இந்த ஃபிஷ்போன் டயக்ராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து இஷிகாவா டயக்ராம் சொல்லலாம், இல்லை வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் சொல்லலாம், இல்லை வந்து 6M அனாலிசிஸ் சொல்லலாம். ஸோ இஷிகாவா டயக்ராம், ஃபிஷ்போன் டயக்ராம், அப்புறம் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய பேர்ல சொல்லலாம். ஸோ இது என்னன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து எதனால வருது அப்படின்னு சொல்றது ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி பண்ணிட்டு, ஸோ அந்த ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்னா ஒரு வந்து 8 to 12 பேர் ஒரு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ், குவாலிட்டி, பர்ச்சேஸ், இப்படி பேர் வச்சார். ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், ஒரு ஒர்க்மேன் கேசுவல்ஸ் 2 பேர், சீனியர் ஒர்க்மேன் 2 பேர், சூப்பர்வைசர்ஸ் 2 பேர், இன்ஜினியர்ஸ் 2 பேர், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஒரு 10 to 12 பேர் ஜஸ்ட் வந்து ஒரு மாடரேட்டர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி அசம்பிள் பண்ணி மாடரேட்டர் வந்து சொல்லுவார், இன்னைக்கு வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி சர்வீஸில் வந்து நம்ம கார் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலே வந்து ரொம்ப இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், என்னெல்லாம் ரூட் காசஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த மீட்டிங்கோட பர்பஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் எந்த ப்ராப்ளத்துலலாம் நமக்கு வந்து சர்வீஸ் வந்து டெலிவரி வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொன்னால். ஸோ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாஸ்லாம் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வரும், ஏன்னா எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்லுவார். அவரோட ஐடியா வந்து இன்னொருவரோட மைண்டை வந்து ட்ரிகர் பண்ணணும். அவர் வந்து ஒரு ஐடியா சொல்லுவார். அவரோட ஐடியா வந்து இன்னொருத்தர் மைண்டை ட்ரிகர் பண்ணணும். அவர் வந்து இன்னொரு ஐடியா சொல்லுவார். ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆளெல்லாம் அந்த மாடரேட்டர் வந்து அந்த ஐடியாஸ் வந்து நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் அந்த என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார்.
ஸோ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுல அப்புறம் பார்த்தோம்னா வந்து ஒரு 40-50 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ள 60 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 60 ஐடியாஸ் வரைக்கும் வரும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்தினாலும் நமக்கு வந்து எதனால வந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிட்போர்ட் டயக்ராமோட மெயின் பர்பஸ் என்னன்னா டு கெட் an exhaustive list of potential root cause for the problem. ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கு எதெல்லாம் ரூட் காசுன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸாஸ்டிவா, அதாவது இந்த லிஸ்ட்டை தவிர வேற இது ஒரு சின்ன ஒரு காரணம் கூட நம்ம வந்து விடலை, எல்லா காரணத்தையும் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நம்ம வந்து அந்த பிரெயின் சாபிஷன் பண்ணிட்டு இதை பண்ணுவோம். நார்மலாக ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு 40லேருந்து 60 ரீசன்ஸ் வந்து நம்மளால இந்த ஃபிஷ்போன் டயக்ராமாக கொண்டு வரலாம். ஸோ இந்த முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாடரேட்டர் வந்து இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் பாசிபிள் ரூட் காசஸ் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து. ஸோ இதில் வந்து ஒரு கிரவுண்ட் ரூல் என்ன இந்த ஃபிஷ்போன் டயக்ராம் பண்ணுறப்போ அதில் என்ன கிரவுண்ட் ரூல் அப்படின்னா, கிரவுண்ட் ரூல்னா இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு ஐடியா வந்து எதுவுமே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு ஐடியா சொல்கிறாங்க இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு, உடனே வந்து இல்லை இந்த ஐடியாலாம் இருக்காது, இது வந்து ரொம்ப தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி மடத்தனமாக சொல்கிறீங்க, அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து ஒரு ரிஜெக்டும் பண்ணக்கூடாது, டிஸ்கரேஜும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் சொல்கிற ஐடியாவை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம், இல்லை வந்து நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறோம்னா அவர் வந்து அவரோட இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதுவே தான் ஆகும். அது அவரை டிபெண்ட் பண்ணாருன்னா அது வந்து டாப்பிக்கே வந்து டைவெர்ட் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் லிஸ்ட்டு கிடைக்காது. ஸோ அதனால அந்த மாடரேட்டர் வந்து எப்போல்லாம் வந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை உடனே திருப்பி இழுத்துட்டு வந்து இந்த ஒரு ஃபோக்கஸில் வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ரூட் காசு, இதை விட்டு வெளியே போகாதீங்க. யாரெல்லாம் என்ன ஐடியா சொன்னாலும் எழுதிப்பாங்க, எந்த ஐடியாவும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, எந்த ஐடியாவும் வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சு நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு 40லேருந்து 60 ஐடியா வந்து நம்ம கிடைக்கும். இது வந்து பின் போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சில நம்ம பார்க்குறோம், கொஞ்சம் மேலாப்பில் தான் நமக்கு வந்து இது கிடைக்குது, ரூட் காசு கிடைக்குது அப்படின்னா, ஸோ இன்னும் வந்து நமக்கு வந்து ரூட் காசு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு நம்ம வந்து 5Y அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு டூல், இது வந்து ஒரு லீட் மெத்தடாலஜி வந்து ஒரு டூல். ஸோ இந்த இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5Y அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன ரீசன், என்ன ரூட் காஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் வந்து 5 தடவை வந்து ஒய், ஏன் வந்து இந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 தடவை கண்டினியூஸாக கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரூட் காஸ் ஆஃப் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறது கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நேற்று ஆஃபீஸுக்கு நான் வந்து 2 ஹவர் லேட்டாக போனேன். ஸோ அதனால் வந்து ஐ வாண்ட் டு எனக்கு வந்து எதனால் வந்து எனக்கு வந்து 2 ஹவர் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். ஸோ அதனால் என்கிட்ட கேட்டேன், நான் ஏன் வந்து எனக்கு வந்து 2 ஹவர் லேட் ஆச்சு அப்படின்னு நான் நானே கேட்டப்போ பதில் என்னன்னா, நான் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போடுறதுல எனக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ பெட்ரோல் போடுறதுல ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து அங்கே என்னோட வந்து மணி பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு மறந்துட்டேன், அதனால தான் லேட் ஆச்சு, வீட்டுக்கு போய் திருப்பி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ மணி பர்ஸ் வந்து ஏன் வந்து திருப்பி வந்து எடுக்க வேண்டியது, ஏன் வந்து மறந்து போனேன் அப்படின்னா, நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புறதுல ரொம்ப அவசரத்தில் இருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்புறதுல ஏன் அவசரத்தில் இருந்தேன், ஏன்னா வந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன். ஏன் லேட்டாக எழுந்திரிச்சேன், என்னோட அலாம் கிளாக் வந்து சரியாக மணி அடிக்கல, அதனால தான் எழுந்திரிக்கல சீக்கிரம். அலாம் கிளாக்ல வந்து ஏன் மணி அடிக்கல, அப்போ வந்து அந்த அலாம் கிளாக்ல இருக்கும்போது ஸ்ப்ரிங் வந்து உடஞ்சி போயிருக்குது, அதனால தான் வந்து அடிக்கல. அப்போது நான் வந்து நேற்று வந்து ஏன் வந்து 2 ஹவர் லேட்டாக போனேன் அப்படிங்கிறதுக்கு ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏன்னு சொல்லிட்டு ஒரு 5 தடவை நான் வந்து அந்த கேள்வி ரிப்பீட்டே பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசியாக வந்து பக்கத்தில் எனக்கு வந்து ரூட் காஸ் வந்துடும். ஸோ நான் அந்த உடஞ்சி போன ஸ்ப்ரிங்கை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வரவே வராது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து எது வந்து ஒரு ரூட் காசஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து 5Y அனாலிசிஸ். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக 5 கேள்வி தான் கேட்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டம் கிடையாது. சில தடவை வந்து நம்ம 3 தடவை நம்ம அந்த கேள்வி கேட்டாலே நமக்கு வந்து ரூட் காஸ் தெரிஞ்சுக்கணும். சில சமயம் பார்த்தா நமக்கு வந்து ஒரு 5 அல்லது 6 தடவை நம்ம கேட்டால் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி 5 தடவை தான் வருங்கிறது தேவையில்லை. சில தடவை 3 தடவை நம்ம ஒய் கேட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இல்லை ஒரு சில தடவை 7 அல்லது 8 தடவை போகணும். ஸோ எப்போ வந்து இந்த ஒய் கேட்குறத நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிறது அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
அந்த ஒரு பதில் கிடைக்கிறப்போ அந்த பதிலில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சதுன்னா அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஏங்கிற கேள்வியை வந்து கேட்கறத நிறுத்திக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி சொன்னேன்னா, ஏன் வந்து லேட் ஆச்சு? ஏன்னா நான் வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட லேட் ஆச்சு. ஏன் லேட் ஆச்சு? அது அங்கே அதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ ஏன் லேட் ஆச்சு? நான் பர்ஸ் மறந்துட்டு வந்துட்டேன். அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா? முடியாது. இப்படி கேட்டு வந்தீங்கன்னா கடைசியில் வந்து ஸ்ப்ரிங் உடஞ்சி போச்சு. அப்போ ஸ்ப்ரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அது என்னால் முடியும். ஸோ அப்போ வந்து எந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்ஷனபிளாக ஒரு பதில் வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த ஆக்ஷன் எடுத்தால் அந்த ப்ராப்ளம் சால்வ். ஸோ இந்த பேரட்டோ சார்ட்டு, இந்த ஃபிஷ்போன் டயக்ராம், ஒய்வை அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரூட் காசஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக வந்து ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இது மெயினாக வந்து ரூட் காசஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சில டூல்ஸ், ஏன்னா என்ன சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து ஒரு சில டூல்ஸ் வந்து நமக்கு வேணும். அது மாதிரி அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்போ சில டூல்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து லீன் வந்து இந்த லீன் மெத்தடாலஜி வந்து நம்ம வந்து சில டூல்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த லீன்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் மெத்தடாலஜி இந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு. இதை வந்து நம்ம வந்து டொயோட்டாவில் வந்து இவங்க வந்து முதல்ல ஆரம்பித்தாங்க. இது வந்து இவங்களுக்கு வந்து இந்த எலிமினேட் இந்த வேஸ்ட் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு. இந்த மெயின் பர்பஸ் என்னன்னா டு மேக்ஸிமைஸ் த கஸ்டமர் வேல்யூ வைல் மினிமைசிங் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த கஸ்டமர் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து முதல்ல வந்து என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வேல்யூங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஹரண்ட் ஒர்த் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறது கஸ்டமர். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து காசு கொடுத்து ஏதாவது வாங்குறாரு அப்படின்னா வந்து அது அந்த இதுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணிக்கும். வேல்யூனா எந்த ஒரு விஷயத்துக்கு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து பே பண்ணுறாரோ அதை தான் வந்து நம்ம வந்து வேல்யூன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கார் வாங்குறோம், எனக்கு வந்து சிவப்பு கலர் கார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன், சிவப்பு கலர் கார் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ அந்த பெயிண்டிங் காஸ்ட் வந்து 50,000 ரூபாய். அது வந்து இந்த காரோட அது காஸ்ட்லேயே வந்து இருக்கிறதுனால நான் வந்து அந்த கார் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணதுல ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால என்ன ஆச்சுன்னா அதை வந்து கிரே கலர் பெயிண்டிங்ல அடிச்சாங்க. ஸோ கிரே கலர் பெயிண்டிங் அடிச்சுட்டு கார் பெயிண்டிங்லாம் அடிச்சு முடிக்கிறப்ப தான் வந்து அவங்களுக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து அதை திருப்பி எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ணிட்டு திருப்பி வந்து சிவப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சாங்க. ஸோ அப்போ அந்த ரீஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 ரூபாய் வந்து செலவாச்சு அந்த ரீஒர்க் பண்ணது. ஸோ அப்போ அந்த 20,000 செலவழிச்சோடனே அந்த ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து என்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி நீங்கள் சிவப்பு கலர் கார் ஆர்டர் பண்ணீங்க, ஆனால் நாங்கள் கொஞ்சம் தவறுதலாக வந்து நாங்கள் வந்து வேறு கலரில் பெயிண்ட் அடிச்சதுனால திருப்பி வந்து உங்களுக்கு ரீஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாச்சு. அதனால் நீங்கள் வந்து இந்த 20,000 நீங்கள் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் கொடுக்க மாட்டேன் இல்லையா? ஸோ இதை வந்து எந்த இதுக்கு வந்து எனக்கு நான் வில்லிங் டு பேயோ அதை தான் வந்து வேல்யூன்னு சொல்லுவோம். எது வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டு, நம்ம வந்து ஏதாவது ஒரு ரிஜெக்ட் பண்ணுறோம், ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம், இல்லை ரீஒர்க் பண்ணுறோம், இல்லை வந்து நிறைய இன்வென்ட்ரி நிறைய வச்சுருக்கோம், இதனால் வந்து கஸ்டமருக்கு வந்து அதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து நான் வேல்யூ ஆடுன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு கஸ்டமருக்கு ஆக்டிவிட்டிக்கு கஸ்டமர் வந்து பே பண்ண ரெடியாக இருக்காங்களோ அது வந்து வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எது வந்து வேஸ்ட்டு, அதாவது கஸ்டமர் வந்து பே பண்ணுறதுக்கு தயாராக இல்லையோ அது வந்து நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதை தான் வந்து வேஸ்ட் சொல்லுவோம். ஸோ எனி ரீஒர்க் we are doing, any rejections we are doing, any inventory we are carrying, waiting time மாதிரி நிறைய வந்து வேஸ்ட் டைப் இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து வேஸ்ட்னு சொல்றோம். இந்த பிசினஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா இது வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து கஸ்டமருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல் இல்லை. கஸ்டமர் வந்து இதுக்காக காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம செய்கிற வேலையை வந்து எஃபிஷியண்டாகவும் எஃபெக்டிவாகவும் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனில் இது கண்டிப்பாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எஸ்ஏபி சிஸ்டத்தில் இல்லை ஏஆர்பி சிஸ்டத்தில் போய் ஒரு என்ட்ரி போடணும். இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்வெர்ட் இன்ஸ்பெக்ஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்பெக்ஷனோ பண்ணுறீங்க அப்படிங்கிறனா இந்த ஆக்டிவிட்டிஸ்னால் வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணால் உங்களோட எஃபிஷியன்சியும் உங்களோட எஃபெக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுறது வந்து இது வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் வேல்யூ ஆக்டிவிட்டிஸ். ஸோ உங்களோட எய்ம் என்னவா இருக்கணும்னா நீங்கள் உங்களோட ஒரு வேலையை நீங்கள் பண்ணீங்கன்னா அதில் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், வேஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம ஜீரோ பண்ணணும், பிஸ்னஸ் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த வேஸ்ட் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணது தான் வந்து நமக்கு வந்து லீன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லீனோட மெயின் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் கஸ்டமர் வேல்யூ வைல் மினிமைசிங் ரிசோர்ஸ். இப்போ கஸ்டமருக்கு நம்ம வந்து குறைஞ்ச விலையில் நிறைய வந்து அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் லீன். மேக்ஸிமைஸ் கஸ்டமர் வேல்யூ வைல் மினிமைசிங் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோட ஒரு ஒரு ஐட்டம் வந்து நான் செல் பண்ணுறேன், அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய், அதோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய், அப்போ அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். அது இதே இந்த ஆக்டிவிட்டி
நீங்கள் வந்து லீன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமருக்கு நிறைய வேல்யூ கொடுக்குறீங்க, கஸ்டமர் நிறைய பெனிஃபிட் கொடுக்குறீங்க. அதனால கஸ்டமர் வந்து 100 ரூபாய்க்கு பதிலாக 110 ரூபா கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இந்த இதை வந்து நீங்கள் வந்து லெஸர் ரிசோர்ஸஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து 90 ரூபாய், இது 80 ரூபாயில் இது வந்து நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிடுறீங்க. அப்போ வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. அதாவது உங்களோட 3 டைம்ஸ் வந்து உங்களோட ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கஸ்டமருக்கு நீங்கள் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் கொடுப்பீங்க, ஆனால் உங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். அப்படின்றத உங்களோட ப்ராஃபிட் உங்களுக்கு ஜாஸ்தியாகும். அதனால தான் வந்து நிறைய கம்பெனியில் வந்து இந்த வந்து லீன் மேனேஜ்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ லீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைக்கிள் டைம், உங்களோட ப்ரொடக்ஷன் டைம் குறைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எரர்ஸ் குறைக்கிறதுக்கு, இன்வென்ட்ரி குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லீன் பற்றி படிக்கிறதுல நம்ம வந்து முதல்ல மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த டொயோட்டாவோட 3M பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. 3M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 3 ஜாப்பனீஸ் லெஸ்டர்ஸ் ஸ்டார்டிங் வித் எம். முடா, முரா, முரி. ஸோ முடாங்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்ஃபுல்னஸ். இப்போ இங்கே இந்த ஒரு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து ஒரு இதுலேருந்து இன்னொரு தண்ணியை வந்து மாற்றுறாரு, ஆனால் அவர் வந்து கேர்லெஸ்ஸாக பண்ணுறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கீழே வந்து லீக் ஆகுது. ஸோ இது மாதிரி நம்மளோட கம்பெனியில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து வேலை செய்கிறவங்க வந்து சரியாக கவனமாக செய்யலைன்னா அங்கே ஒரு மெட்டீரியல் வேஸ்டேஜ் இருக்கும், இல்லை ஏர் லீக்கேஜ் இருக்கும், வாட்டர் லீக்கேஜ் இருக்கும், ஆயில் லீக்கேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ், மேன் பவர், மெட்டீரியல் ஆர் மிஷின் டைம், எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பிரேக் டவுன், மிஷின் பிரேக் டவுன் இருக்கும், இல்லை வந்து மெட்டீரியல் வந்து வேஸ்ட் வந்து லீக்கேஜ்னால வந்து வேஸ்ட் ஆகும், இல்லை மேன் பவர்லாம் ஐடில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேஸ்டேஜ்லாம் வந்து ரிசோர்ஸ் வேஸ்டேஜ் பண்ணுறது முடான்னு சொல்லுவோம். அது வந்து வேஸ்டேஜ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முரானா அன்இவன்னஸ். ஸோ இவர் மிடில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெயிட் எடுத்துகிட்டு போகிறாரு, ஆனால் வந்து அது ஈவனாக இல்லை. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஒரு 2 சூப்பர்வைசர் இருக்காங்க. ஒரு சூப்பர்வைசர் வந்து நல்லா எஃபிஷியன்ட்டு. நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது வேலை நடக்குதுன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இதுதான் வந்து வேலை பார்க்கணும், இதான் இந்த ரிசோர்ஸ் இன்புட்ஸ் இது இருக்கும், இதை வந்து எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட் கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வேலையை பார்க்கலாம். ஸோ 3 நாளில் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்க சொன்னீங்கன்னா அந்த 3ஆவது நாள் கடைசியில் அவர் வந்து சொல்லுவார், சார் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லுவார். நீங்கள் போய் அவர் பண்ண வேலை கரெக்டானு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இன்னொரு சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்ட்டு. அவர்கிட்ட நீங்கள் வேலை கொடுக்குறதா இருந்தால் கூட அவர் ஒரு 2 மணி நேரம் அவர் வந்து பொறுமையாக உட்காந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவருக்கு வேலையை சொல்ல முடியும். வேலை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கூட அடுத்த 3 நாள் வந்து திருப்பி ஏதாவது சந்தேகம் கேட்டு உங்கள்கிட்ட மிஸ்அப் பண்ணிட்டே இருப்பார். 3ஆவது நாள் வந்து கடைசியில் வந்து சொல்லுவார், சார் எனக்கு இன்னைக்கு முடிக்க முடியாது, இன்னும் ஒரு நாள் தேவைப்படும்பாரு. 4ஆவது நாள் எண்டில் போய் நீங்கள் போய் அவர் பண்ண வேலையை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் குவாலிட்டி இருக்காது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆளுக்கு நிறைய வேலை கொடுப்பீங்களா, 2ஆவது ஆளுக்கு நிறைய வேலை கொடுப்பீங்க? ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஆளுக்கு தான் நிறைய வேலை கொடுப்பீங்க. அப்போ என்ன ஆகும், எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குற ஒரு மிஷினோ மேன் பவரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம். யார் வந்து மேன் பவரோ மிஷினோ எது வந்து எஃபிஷியண்டாக இல்லைன்னா அதை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸே பண்ண மாட்டோம். அப்போ வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து ஒரு அன்இவன்னஸ் இதாகும். அப்போ வந்து அந்த நல்லா வேலை பார்க்குற மிஷினோ இல்லை மேன் பவரோ பிரேக் டவுன் ஆச்சுன்னா அப்போ வந்து நமக்கு வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அன்இவன்னஸ் இருக்கிறத வந்து முறான்னு சொல்லுவோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பர்டனிங். ஸோ நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸஸ், ஒரு மேன் பவரையோ இல்லை ஒரு மிஷினையோ வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேலே அதிகமாக வந்து நம்ம வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதா வந்து ஓவர் பர்டன் முறிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனி நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல வந்து சில சமயம் அவங்கள ஒரு 5 ஷிஃப்ட்டு காலையில் 6 மணிக்கு வந்தாங்கன்னா அடுத்த நாள் 10 மணி வரைக்கும், நைட்டு 10 மணி வரைக்கும் 5 ஷிஃப்ட்டு 40 மணி நேரம் வேலை செய்கிறது கூட நான் வந்து அது பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவர் பண்ணுறது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்கு, அந்த வந்து வேறு ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மிஷின் வந்து ஒரு 50 டன் தான் ஒரு ப்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டியாக இருக்கும். புது ப்ராடக்ட் ஒன்று எனக்கு ஆர்டர் வந்துருக்கும், அதுக்கு வந்து 55 டன்னு அதுக்கு ஒரு ப்ரெஷர் தேவைப்படும். அப்போ வந்து நான் வந்து அந்த மிஷின் மேனுஃபேக்சரோட அவங்களோட ஒரு இது ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நானே வந்து அந்த 55 டன்ஸ் வந்து நான் வந்து பண்ணுறேன் வச்சுக்கோங்க. ஸோ மிஷின் கெப்பாசிட்டியோ இல்லை மேன் பவர் கெப்பாசிட்டிக்கோ மேலே நம்ம வந்து இதை யூஸ் பண்ண ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறதா வந்து முறின்னு சொல்கிறோம், ஓவர் பவர். ஸோ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து வேஸ்ட்டு. ஸோ நம்மளோட ப்ராசஸில் வந்து எங்கே வந்து முறி 3 இருக்கணும் அந்த இதை நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம ரெட்ரிஃபை பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த இது எஃபிஷியன்சி வந்து இருக்கும். ஸோ இப்போ அதே இது வந்து நான் வந்து வேற ஒரு இதில் பிக்சரில் காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 6 டன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் வந்து இந்த வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 டன்னு தான். அப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு வண்டியை மட்டும் நான் வந்து எம்ப்ளாய் பண்ணேன்னா 6 டன்னே அதிலே வச்சேன்னா
அப்போ வந்து அது வந்து ஓவர்பாடு. அது வழியில் போகிறப்ப பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்னால் வந்து அதை போக வேண்டிய இடத்துக்கு வந்து போய் சேர்க்க முடியாது. வேற இன்னொரு இது நான் வந்து பண்ணேன்னா, மேபி நான் 2 வெஹிக்கிள் நான் வந்து எம்ப்ளாய் பண்ணேன். பட் ஏதோ ஒரு ரீசனால ஒரு வண்டியில 4, இன்னொரு இதில் 2 டன் பண்ணேன்னா, இந்த 4 டன் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸஸ் கெப்பாசிட்டி. அதை தேவையானதுக்கு மேலே நான் வந்து அதை லோட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 டன்னு போகிற வண்டி எங்கேயாவது வழியில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்னால் வந்து போய் சேர்க்க முடியாது. இல்லை ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து பண்ணலாம், 3 ட்ரக்கை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எம்ப்ளாய் பண்ணிட்டு ஒரு ட்ரக்கில் 2 வச்சு பண்ணலாம். அப்போ வந்து இந்த 3ஆவது ட்ரக் வந்து நான் வந்து எம்ப்ளாய் பண்ணது வேஸ்ட், தேவையில்லை. ஸோ ஐடியலாக வந்து பண்ணேன்னா, நான் 2 ட்ரக்கு வந்து எம்ப்ளாய் பண்ணிட்டு 2 ட்ரக்லேயே வந்து 3 டன் ஈஸி நான் பண்ணேன்னா அதில் வந்து முடா இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஒர்க் பிளேஸ் வந்து எங்கே வந்து இந்த 3 எம் இருக்கோ அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்து ரெடியூஸ் பண்ணால் நம்மளோட இது வந்து எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் வந்து டொயோட்டா 3M மாடல் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஸோ வேஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இதில் நம்ம நார்மலாக வந்து ஸ்கிராப் அல்லது ரீஒர்க் மட்டும்தான் நம்ம வேஸ்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் லீன் ப்ராக்ராம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் இருக்கு. அந்த 8 வேஸ்ட் வந்து டவுன் டைம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ டிங்கிறது வந்து டிஃபெக்ட்ஸு, ஓ வந்து ஓவர் ப்ரொடக்ஷன், டபிள்யூ வந்து வெயிட்டிங்கு, என் வந்து நான் யூட்டிலைஸ்ட் ஆகிறது, டி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஐ வந்து இன்வென்ட்ரி, எம் வந்து மோஷனு, இ வந்து எக்ஸ்ட்ரா ப்ராசஸ். ஸோ இதான் வந்து இந்த 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்டு. இதில் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்மளோட ரிஜெக்ட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், ரிஜெக்ட் பண்ணுறோம், இல்லது வந்து நம்ம ரிவர்ட் பண்ணுறோம். எனி ரிஜெக்ஷன்ஸ் ரிவர்ட் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து டிஃபெக்ட்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ கஸ்டமரோட ஆர்டரே இல்லாமல் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறையா இப்போ எந்த ஒரு ஃபேக்ட்ரியாக இருந்தால் கூட நம்ம கெப்பாசிட்டி வந்து அதுக்கு கரெக்டான அளவு கெப்பாசிட்டி தான் ஆர்டர் வரும்னு சொல்ல முடியாது. சில சமயம் வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டியோட ஜாஸ்தியாக வேலை ஆர்டர் வரும், சில சமயம் வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அந்த கம்மியாக ஆர்டர் வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல நம்ம வந்து மேன் பவரையும் நம்ம மிஷினை வந்து ஐடில் வைக்க வேண்டாம், ஸோ மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் நம்ம சப்ளைட் வந்து இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு பெண்டிங் என்கொயரி பேஸ் பண்ணியோ இல்லை போன வருஷம் நம்ம இந்த டயத்தில் என்ன பண்ணணுமோ அது பேசிஸில் ஒரு நம்மளாம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் போட்டு அது ப்ராரம் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் குட்ஸ் வச்சுட்டோம்னா அதை எப்போ ஆர்டர் வருதோ அதை வந்து நம்ம வந்து அப்படியே டிஸ்பேச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் அண்ட் மேன் பவர் வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபார் சம் ரீசன் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து அதுக்கு ஆர்டர் வரல அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஏன்னா வந்து அது அந்த மாதிரி ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆர்டரே வரல அப்படின்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்லோ மூவிங் வந்து அப்புறம் நான் மூவிங் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அது ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய ஆர்கனைசேஷன் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். ஒரு ரா மெட்டீரியல் ஸ்டேஜ்லையோ ஒர்க்கிங் ப்ராடக்ட் ஸ்டேஜ்லையோ இல்லை கிளினிக்கல் ஸ்டேஜ்லையோ இந்த மாதிரி தேவையில்லாமல் அதாவது ஆர்டர் இல்லாமல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே வந்து இன்வென்ட்ரி தங்கினது வந்து நிறையா வந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம காமிக்கலாம். இதுதான் வந்து ஒர்க் ப்ராடக்ட். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து விச் ப்ராடக்ட் த ரைட் ப்ராடக்ட். ரைட் ப்ராடக்ட்னா எந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு ஆர்டர் இருக்கோ அதுதான் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ரைட் குவான்டிட்டி. கஸ்டமர் வந்து 100 ஐட்டம் கேட்டாங்கன்னா 100 கொடுக்கணும். அவங்க வாரத்துக்கு 100 கொடுங்க அப்படின்னாங்கன்னா மொத்தம் 400. அப்போ மாதத்துக்கு 400 நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாத்தையும் வாரமே அனுப்பக்கூடாது. எவ்ரி வீக் 100னா 100 4 தடவை அனுப்பணும். ரைட் குவான்டிட்டி அட் த ரைட் டைம். அவங்க கேட்குறப்போ அந்த கேட்குற குவான்டிட்டி என்ன ப்ராடக்ட் கேட்கணும் அதுதான் கொடுக்கணும் வித் ரைட் குவான்டிட்டி. அப்படி பண்ணாதான் நம்ம வந்து இந்த ஓவர் ப்ரொடக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணணும். தேர்ட் வந்து வெயிட்டிங். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிறது வந்து வெயிட்டிங் டைம் சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வரைக்கும் ஒரு 4 ஸ்டெப் இருக்குன்னா ஸோ 4 ஸ்டெப்பு வந்து எல்லாமே வந்து ஈக்குவல் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி முதல் இது வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 பண்ணுவோம், ரெண்டாவது வந்து 500 தான் பண்ணுவோம், மூணாவது வந்து 750 பண்ணுவோம், நாலாவது வந்து 1000 பண்ணுவோம் அப்படின்னா அப்போ வந்து எல்லா மிஷினும் கண்டினியூஸாக ஓடிச்சுன்னா இந்த மிஷின் நம்பர் 2ல வந்து நமக்கு வந்து 500 தான் வந்து நம்ம பண்ணுறோம். வேற மிஷின் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1000 ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிஷின் நம்பர் 2க்கு முன்னாடி வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ டைம் இஸ் மணி. ஸோ அது மீதி பார்ட்டில் வந்து இங்கே வெயிட் பண்ணி வச்சிருந்ததுன்னா அதனால் வந்து நமக்கு வந்து லாஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி எனி மெட்டீரியல் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதை வந்து வெயிட்டிங் சொல்லுவேன். அது வந்து வேஸ்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா நான் யூட்டிலைஸ் டேலண்ட். ஸோ நம்மளோட இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நிறைய வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணோம். ஒரு ஸ்கில்டு ஒர்க் பண்ண வந்து நம்ம வந்து ஒரு கேஜுவல் ஜாப்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து ஒரு
ஒரு நல்ல ஒரு டேலண்டடானவங்க வந்து ஒரு இன்ஜினியர் வந்து உட்காந்து மிஷின் ஓட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுக்காம வந்து நான் யூட்டிலைஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சர்வே நம்ம வந்து பண்ணோம்னா உங்களே நான் கேட்டேன்னா உங்களோட இதில் வந்து கேப்பபிலிட்டியில் வந்து உங்கள் கம்பெனி வந்து எவ்வளோ பர்சன்ட் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் என்னோட ட்ரைனிங்கில் நிறைய கேட்டேன்னா அவங்க வந்து ஆவரேஜாக சொல்லுவாங்க ஒரு 50 to 60% தான் யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ மீதி ஒரு 40 to 50% அந்த எம்ப்ளாயி வந்து அதை வந்து அந்த அவரோட டேலண்ட் வந்து கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. ஆனால் ஃபார் சம் ரீசன் வந்து கம்பெனியால் வந்து அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வேஸ்டேஜ். ஸோ இந்த ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் வந்து இதை வந்து ரொம்ப அதை வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க வந்து அந்த எம்ப்ளாயிஸ்லாம் வந்து எப்படி வந்து அவங்களோட டேலண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அங்கே எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த கைதுங்கிற மாதிரி சில இதெல்லாம் வந்து அந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க எப்பயுமே வந்து ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட் செட்டில் வந்து வச்சிருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அதுதான் வந்து நான் யூட்டிலைஸ்ட் ஆகுது. 5வது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு நம்மளோட ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ஜிக்ஸாக் மெத்தடில் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட் இஷ்யூ. இப்போ லே அவுட் இஷ்யூ எப்படி வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நான் ஆரம்பிக்கிறதுல வந்து எனக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட்டே வந்து ஒரு 200 டன்ஸாக கெப்பாசிட்டி. ஸோ 5 மிஷின் இப்போ எனக்கு வந்து அது பாஸ் பண்ணணும். ஸோ நான் கரெக்டாக வந்து அந்த ஒர்க் ஃப்ளோக்கு ஏற்றபடி நான் வந்து அந்த மிஷின்லாம் பண்ணிவிட்டு ஸோ ரா மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல வந்து உள்ள வந்துச்சுன்னா அப்படி கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகி இங்கே வந்து அவுட்புட் வந்து இப்படி வரும். அப்படிதான் வந்து நான் வந்து முதல்ல பிளான் பண்ணேன். இப்போ நான் வந்து திருப்பி அந்த 250 டன்ஸ் வந்து 500 டன்ஸாக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த இடத்துல இடம் இருக்கோ அந்த இடத்துல தான் மிஷின் வைப்பேன். அப்படின்னுக்கிறப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் முதல்ல இங்கே வச்சேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இங்கே தான் இடம் இருந்ததுனால இங்கே வைக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெட்டீரியல் மூவ்மெண்ட் ஜிக்ஸாக் ஆகிடும். அப்போ வந்து நிறைய வந்து வேஸ்டேஜ் வரும், நிறைய வந்து பவர் அண்ட் ஃபியூல் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருது. ஸோ இது வந்து லே அவுட்னால வருது. ஸோ இதில் வந்து வர்றதுன்னா ஸோ நார்மலாக வந்து பார்த்தோம்னா நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே அந்த ப்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு மேபி ஒரு 10-15 டேஸ் நிறுத்திட்டு கம்ப்ளீட்டாக ரீலே அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலே அதுவே வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவ். இதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். இன்வென்ட்ரி அப்படின்னா வந்து நம்மளோட ரா மெட்டீரியல் ஸ்டேஜ்லையோ ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் ஸ்டேஜ்லையோ இல்லை ஃபினிஷ் குட் ஸ்டேஜ்லையோ நம்ம மெட்டீரியலில் நம்ம வந்து தங்கி போயிருக்கிறது வந்து இன்வென்ட்ரி. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம கேட்பாங்க ரா மெட்டீரியல் வந்து ஏன் வந்து 6 மாதத்துக்கு ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா சார் நாங்கள் வந்து நிறைய இம்போர்ட் மெட்டீரியல் வாங்குறோம், அதில் ஏதாவது டிலே ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஈரான் யூஎஸ் வார் வர மாதிரி வார் வந்து லேட் ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் நாங்கள் வந்து 6 மாதம் 9 மாதம் இன்வென்ட்ரி வச்சுருக்கோம். அது மாதிரி ஃபினிஷ் குட்ஸ் வந்து ஸ்டாக் வச்சாங்கன்னா திடீர்னு கஸ்டமர் வந்து ஏதாவது திடீர்னு ஆர்டர் பண்ணுவாங்க, அதனால தான் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட்டு, மேன் பவர் காஸ்ட்டு, மிஷின் டைம் எல்லாமே வந்து நம்ம காஸ்ட் எல்லாமே அதை இன்கர் பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து அதை வந்து கஸ்டமர்கிட்ட போகிறதுனால அதுக்கு நமக்கு பணம் கிடைக்கல, எல்லாமே வந்து இங்கே முடங்கி போயிருக்கு. அப்படின்னா நம்மளோட கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ இன்வென்ட்ரி தான் வந்து லீனை பொறுத்தவரைக்கும் வந்து பிக்கெஸ்ட் வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்னா வேஸ்ட் டைம் டியூ டு அன்னெசரி மூவ்மெண்ட் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட ப்ராசஸில் வந்து ஒரு ஒர்க்மேன் வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் வந்து மெட்டீரியல் லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே வந்து ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அவுட்புட் வந்து அந்த பீஸ் வந்து அவுட்புட் எடுக்கிற கொஞ்சம் கீழே பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ராலியில் கொண்டு போய் எல்லாம் ஸ்டோரேஜ் கொண்டு வரதுக்கு ஒரு 50 மீட்டர் நடக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங், பெண்டிங், வாக்கிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சீக்கிரமே ஒரு டயர்ட் ஆகிடுவார். அதனால வந்து அவரோட எஃபிஷியன்சி வந்து அது ப்ராப்ளம் ஆகும். இதுதான் வந்து மோஷன் லேட்டன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இப்போ வந்து நம்ம வந்து ஐடி சர்வீஸ் அல்லது நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெக் பெயின், பேக் பெயின், ஹேண்ட் பெயின், ஒபேசிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணாதனால இந்த மாதிரி வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்றது வந்து மோஷன் ரிலேட்டட் டிசீஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங். அதாவது நம்ம கஸ்டமர் கேட்கறதோட நிறைய வேலை, நிறைய குவாலிட்டி நம்ம வந்து பார்க்கறது வந்து அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு வந்து மேஜராக ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருப்போம். ஸோ உடனே என்ன பண்ணுவோம், மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. இது கியூசி ஆப்ரேட்டர் செக் பண்ணதுக்கப்புறம் கியூசி மேனேஜரும் இல்லை கியூசி சூப்பர்வைசரும் 2வது தடவை இன்னொரு சாம்பிள் எடுத்துட்டு அவர் செக் பண்ணணும், டபுள் கியூசி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. மேபி ஒரு லேட்டு 2 லேட்டுக்கு அது மாதிரி பண்ண பரவாயில்ல. ஒரு வருஷம் கழிச்சு வந்து நம்ம அதே ப்ராசஸ் பண்ணோம்னா இது வந்து தட் இஸ் நாட் டாபிக் வேர்டு. அதாவது கஸ்டமருக்கு தேவையானதோட நம்ம ஜாஸ்தியாக பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா காசு. ஸோ இந்த 8 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட்டில் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இதை நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 8. ஸோ 3 M's அண்ட் 8 வேஸ்ட். இதை எங்கே இருக்குன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி
அதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுத்தாலே நமக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறது இது வந்து ஸோ இது இந்த லீன் இல்லை இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டூல்ஸ் இதெல்லாம் கைசன், கோகாயோகே, ஃபைபர்ஸ், கான்பான், டெஸ்டின் டைம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி யூஸ்டு லீன் டூல்ஸு. இதில் சில டூல்ஸ் மட்டும் இப்போ குறிப்பாக வந்து நம்ம பார்ப்போம். இந்த கைசன்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது வந்து கைதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிக்ஸ் சிக்மா மாதிரி வந்து ஒரு பிரேக் த்ரூ இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ என்னோட ப்ரொடக்டிவிட்டி வந்து நான் எப்படி 1% எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, என்னோட டிஃபெக்ட் பர்சன்டேஜ் ஸ்கிராப் பர்சன்டேஜ் வந்து எப்படி 0.1% இன்க்ரீஸ் பண்ணுறது, என்னோட ஆன் டைம் டெலிவரி வந்து 0.5% எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணுறது வந்து கைசன். ஸோ கைசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ கான்செப்ட் என்னன்னா ஸ்மால் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் அ பிக் ஓஷன். ஸோ ஒரு பெரிய கடலாக இருந்தா சிறு துளியும் பெருவெள்ளம்ங்கிற மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக நான் பண்ணேன்னா ஒரு என்னோட கம்பெனியில் ஒரு 4000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் 4000 சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலே அதனால ஒரு பெரிய இது இம்ப்ரூவ்மெண்ட் வருங்கிறத வந்து கையில் கான்செப்ட். ஸோ இதை வந்து மெயினாக வந்து இது கம்பெனிஸில் வந்து இதை வந்து சைசன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியா வந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு ஃபார்மேட் இருக்கும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் கொடுக்குறதுக்கு ஐடியா அந்த இதில் அவங்க வந்து ஃபில்அப் பண்ணி அந்த சைசன் பாக்ஸில் போட்டோம்னா மேபி ஒன்ஸ் இன் எ வீக் அல்லது ஒன்ஸ் இன் 2 வீக்ஸில் வந்து அதை கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டீம் வந்து அதை எடுப்பாங்க. எடுத்து அதை அந்த இந்த இனிஷியேட்டிவ் டேக் பார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு, ஒரு சின்ன ஒரு பேனா அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு கிளாக் அதை கொடுத்துட்டாங்க. அப்போ தான் வந்து அவங்கள நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு டேக் பார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐடியா வந்து அந்த மேனேஜர் எடுத்துட்டு போவாங்க. அந்த மேனேஜர் வந்து அதை அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த எம்ப்ளாயிக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த எம்ப்ளாயி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதனால எவ்வளோ பெனிஃபிட் வந்தது அப்படிங்கிறத ஒரு 6 months to 1 year ட்ராக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்ரி மந்த் அல்லது எவ்ரி 3 months வந்து இது பெஸ்ட் கைதுன்னு யார் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டு டாப் 1 அல்லது டாப் 3 பேர் வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிஃப்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கும். பட் வந்து வேல்யூ ஆஃப் த ரிவார்டு இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் வந்து அந்த ரிவார்டை வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் கொடுக்குறாரு, எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க முன்னாடி கொடுத்தாங்க, அந்த ஒரு ஒரு குட் ஃபீலிங்காக வந்து எம்ப்ளாயிஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து கைசன் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்டு சைசன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இந்த போக்காயோக்கேங்கிறது வந்து மெயினாக வந்து ஒரு ஒரு மேனுவல் ஒர்க்குனால நமக்கு வந்து ஒரு மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இப்போ அந்த மேனுவல் ஒர்க்குனால அந்த மிஸ்டேக் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து போக்காயோக்கே. ஸோ இந்த போக்காயோக்கே அப்படின்னா வந்து இந்த இது பண்ணனா இது வந்து ஒரு லோ காஸ்ட் ஆட்டோமேஷன். இந்த போக்காயோக்கே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக செலவாகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, ஆனால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதாவது ஒரு வேலையை வந்து மேனுவல் ஒர்க் பண்ணத்துல வந்து அவர் வந்து ஒரு தப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணாலும் கூட அந்த ப்ராசஸ் வந்து அவர் வந்து அந்த தப்பாக பண்ண விடாது. அதுதான் வந்து போக்காயோக்கே சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கார் இருக்கு, காரில் ஏறிட்டேன், என்னுடைய சீட் பெல்ட்டை நான் போட மறந்துட்டேன். ஒரு 5-10 மீட்டர்ஸ் போனதுமே வந்து ஒரு அலாம் கிடைக்கும், சீட் பெல்ட்டை சரியாக மாட்டல அப்படின்ட்டு. அந்த சீட் பெல்ட்டை நான் மாற்ற வரைக்கும் அந்த அலாம் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி என்னோட ஹேண்ட் பிரேக் வந்து நான் ரிலீஸ் பண்ண மறந்துட்டேன், இல்லை ஒரு டோர் வந்து ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலைன்னா கூட எனக்கு வந்து அது அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மேனுவலாக நான் மறந்துட்டேன்னா கூட எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்கும். இதுதான் வந்து போக்காயோக்கே எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவ் ஓவன் அவங்க மேனுஃபேக்சரர்ஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி யாராவது வந்து அது ஆன் பண்ணிருக்கிற ஸ்டேஜில் வந்து யாராவது திறந்தாங்கன்னா அவங்களோட இன்ஜூரியஸ்ட் ஹெல்த் அப்படின்னு. அதனால இந்த மிஷின் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா யாராவது தவறுதலாக அதை வந்து ஓப்பன் பண்ணால் கூட உடனே வந்து மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிச் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி வாஷிங் மிஷின் யாராவது ஓடுறப்போ திடீர்னு அந்த மேலே லிட்டை தரங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஸ்டாப் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து போக்காயோக்கே. ஸோ நம்ம வந்து ஒரு மேனுவல் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு வந்து நம்மளுக்கு தெரியாமல் மேனுவல் மிஸ்டேக் ஏதாவது வரலாம் அப்படின்னா வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போக்காயோக்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நமக்கு இருக்குதுங்க. தேர்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவர்ஸ். இந்த ஃபைவர்ஸுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டூலு, லீன் டூலு. நிறைய கம்பெனிஸில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைவர்ஸ் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன் வந்து ஃபைவர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப ஈஸி, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோ வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ஒன்றும் பெரிய கம்பல்சன் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைவர்ஸ் டூலில் தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸுமே வந்து நம்ம வந்து இன்வால்வ் பண்ணணும். அவர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங் பீப்புளாக இருக்கட்டும், ப்ளூ காலர் ஒர்க்மேனாக இருக்கட்டும்,
சூப்பர்வைசர்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், மேனேஜர்ஸாக இருக்கட்டும், மேனேஜிங் டைரக்டர் இருக்கட்டும், அக்ராஸ் த கம்பெனி எல்லாருமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு எல்லா லெவலில் இருக்கிறவங்களும் இந்த 5 இயர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட்னா 5 இயர்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த 5 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் வித் 5 ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் செய்ரி, சைட்டோன், சைக்கட்சு, சிட்சுகே அண்ட் செய்ரி, சைட்டோன், செய்சோ, சைக்கட்சு, சிட்சுகே. சார்ட்டிங், ஸ்ட்ரைட்டனிங், ஷைனிங், சானிடைசிங் அண்ட் சஸ்டைன். ஸோ இதை 5 இயர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 10 to 12 ஜோன்ஸ் பிரிச்சுருவாங்க. ஸோ ஒவ்வொரு ஜோனுக்கு வந்து ஒரு ஜோன் லீடர், அந்த 5 இயர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜோன் லீடர், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டீம் மெம்பர்ஸ். ஸோ இந்த ஜோன் லீடர் ஜோன் டீம் மெம்பர்ஸ் வந்து கண்டினியூஸ் பண்ண டீம்ல இருந்து அந்த 5 இயர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண 5 இயர்ஸ்னா என்ன, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லீடர்ஸ் வந்து அவங்க வந்து அவங்களோட டீமுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ இதனால இது எதனால பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த 5 இயர்ஸ் அவங்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாங்கிறது அந்த லீடர்ஸ் தான் வந்து அவங்களோட டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஸோ 5 இயர்ஸை பற்றி எல்லாம் ஜெனரலாக பேசிட்டு, ஸோ செய்தினா என்ன, அதை பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதை டிஸ்கஸ் பண்ணி உடனே ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் சைட்டோனுக்கு என்ன பண்ணுது, இப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பண்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து எவ்ரி 3 வீக்ஸ் அல்லது 4 வீக்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆடிட் நடக்கும். ஸோ அந்த 10-12 டீம்ஸ் வந்து எவ்வளவு இந்த ஸ்கோர் இருக்காங்க தெரிஞ்சிடும். ஸோ நல்லா இருக்கிற டீம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. யார் ரொம்ப கடைசியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பியர் ப்ரெஷர் வரும். ஸோ நல்லா இருக்கிறவங்க வந்து நம்ம அடுத்த விட இதோட பெட்டராக பண்ணணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்லா பண்ணாதவங்களுக்கு வந்து பியர் ப்ரெஷர் வரும், அவங்களும் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் வரும், ஓவரால் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேபி ஒன்ஸ் இன் மந்த், ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸோ யார் வந்து பெஸ்ட் டீமோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் ரிவார்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா வந்து 5 இயர்ஸ் வந்து ரொம்ப இது வந்து மெயினாக வந்து இந்த ஒர்க் பிளேஸ் வந்து ஒரு டிசிப்ளின் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம்னா அந்த ப்ராசஸை வயலேட் பண்ணாமல் எப்படி வந்து அதை டிசிப்ளினாக பண்ணுறதுக்கு வந்து இந்த 5 இயர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி சார்ட்டிங் அப்படின்னா நமக்கு தேவையானது ஏதாவது எதுவோ அது மட்டும் வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுக்கலாம். சைட்டோன் அப்படின்னா தேவையான ஐட்டத்தை வந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ண வைக்கணும். நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு லேபிள் வச்சு, கலர் போடுற லேபிள் வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி டேக் பண்ணி ஒரு ஸ்பேனர்லாம் இருந்தாலும் அதுக்கு தனியாக அடுக்கி வச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர்லேயே வைக்கணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங், கிளீனிங். நம்மளோட ஒர்க் பிளேஸையும் மிஷினையும் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக டெய்லி ஒரு ஹவர்லி என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம், ஷிஃப்ட் வைஸ் என்ன பண்ண போகிறோம், டே வைஸ் என்ன பண்ண போகிறோம், வீக்லி மெயின்டெனன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பிளான் போட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்பீக் அண்ட் பிளான் ஆகிறதுக்கு வந்து இது ஷைனிங் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சைக்கிள்ஸ். ஸோ நம்ம பண்ணுற வேலையை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ண போகிறோம், ஸோ அதை வந்து எப்படி டாக்குமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஒரு வேலை இருக்குன்னா 10 பேர் 10 ஆஃபீஸ் இருந்தாங்கன்னா 10 பேரும் அதே மாதிரியே பண்ணணும். அதுதான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சஸ்டைன். இந்த 4 ஆக்டிவிட்டி பண்ணனால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வருதோ அதை சஸ்டைன் பண்ணுறது வந்து சஸ்டைன் பண்ணும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்டோட இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க ட்ரைவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த 5 இயர்ஸ் ஆடிட் பண்ணணும், அது ஸ்கோர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது ரெகக்னைசேஷன் ரிவார்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளால வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சஸ்டைன் பண்ணணும். ஸோ இந்த 5 இயர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நம்ம வந்து ஒர்க் பிளேஸ் பேசிக்கில் வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து நீங்கள் வந்து இப்போ இமீடியட்டாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த A3 ப்ராப்ளம் சால்விங் பண்ணலாம். இந்த A3 ப்ராப்ளம் சால்விங்கிறது ஏன் பண்ணோம்னா, இந்த ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு A3 ஷீட்லேயே வந்து நம்ம வந்து நம்ம இந்த இது கேப்சர் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து இதுக்கு வந்து A3 ப்ராப்ளம் சால்விங் பேர் வந்தது. இது வந்து அலைட் PDCA சைக்கிள், பிளான் டு செக் ஆக்ட், அதோட ஸோ ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து இந்த மெத்தட் மூலமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து லோ ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் ரேட்டு, அதாவது ஒரு ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்க, பட் ஆனால் வந்து திருப்பி வந்து கஸ்டமர் வந்து ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் ரேட் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 78% தான் இருக்குது. அதாவது 100 கார் நம்ம சர்வீஸ் பண்ணி எடுப்போம்னா 78 கார் தான் ஓகே வருது, மீதி 22 கார் வந்து திருப்பி வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக வச்சுருக்கோம். ஸோ இதான் வந்து அந்த இதோட ப்ராடக்டோட பேக்ரவுண்டு. ஸோ கரண்ட் ஸ்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 78% தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து. ஸோ டார்கெட் வந்து இந்த 78 95%. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளத்தோட பேக்ரவுண்ட் என்ன, கரண்ட் ஸ்டேட் என்ன டார்கெட்டு, அதை வந்து ஒரு கிராஃபிக்கலாக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். கோல்டு வந்து 78% 90% பார்த்தோம்.
ஸோ இதை நம்ம ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்டோம். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் போன் டயக்ராம் 5Y யூஸ் பண்ணி அந்த ரூட் காசஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதனால் வந்து இது ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரூட் காசஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ண போகிறோம். ஆக்ஷன் பிளான் பண்ணதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த இம்ப்ளிமெண்டட் இம்ப்ரூவ்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து திருப்பி வந்து நம்ம வந்து அதோட பிஃபோர் ஆஃப்டர் கம்பேர் பண்ணணும். ஸோ பிஃபோர் 78% இருந்தது, ஆஃப்டர் இம்ப்ரூவ்மெண்ட் 91% இருக்குது, டார்கெட் 90%. அப்போ நம்மளோட இது வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரிவைஸ்டு இது வந்து நம்ம வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இல்லை செக்லிஸ்ட்டு, இல்லை ஏதாவது டேஷ்போர்ட் ரிவ்யூ, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சர்ச். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து நம்ம வந்து இந்த சின்ன சின்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸில் பண்ணலாம். மேபி இதுக்கு வந்து ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட் இருக்குது, அதையும் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து உங்களோட சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பேசிக் ப்ராப்ளம் சால்விங்னா என்னென்னு படித்தோம். அந்த ப்ராப்ளம் சால்விங் டூல்ஸ் வந்து சிம்பிள் டூல்ஸ் படித்தோம். அப்புறம் லீட்னா என்னென்னு பார்த்தோம். அந்த லீன் டூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பரைஸ் பண்ண பார்த்தோம். இப்போ வந்து 6 சிக்மா பற்றி கொஞ்சம் ரொம்ப ஹை லெவலில் நம்ம படித்தோம். இப்போ 6 சிக்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டேட்டா டிவன் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராட்டஜிக்கல் மெத்தடாலஜி டு அச்சீவ் த டிஃபென்சிவ் பில்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி 3.0. ஸோ இதில் வந்து 6 சிக்மா பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேட்டா டிவன் அப்ரோச். ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா மூலமாக எப்படி வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இது. இது வந்து ஸ்ட்ரக்சர்டு. ஸோ இது வந்து ஒரு ஒரு பேசிக்ஸ் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நிறைய வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா அக்யூரேட் டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர்டு மெத்தடாலஜி லைக் டிமைக் நம்ம படிச்சிருக்கோம், டிஃபைன் மெத்தடாலஜி அது மாதிரி ஸ்ட்ரக்சர்டு மெத்தடாலஜி படி போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து 6 சிக்மா. ஸோ இதை வந்து 1987 வந்து மோட்டோரோலாவில் வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மோட்டோரோலா வந்து அப்போ வந்து அவங்க ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் வந்து நிறையா இந்த டொயோட்டா, இந்த சோனி அந்த மாதிரி அவங்க வந்து எலக்ட்ரானிக் கன்சியூமர் குட்ஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் வந்து நிறையா இது வந்தது, நிறையா காம்படிஷன் வந்ததுனால அவங்க வந்து ரொம்ப பேடான ஒரு ஒஸ்ட் எக்கனாமிக் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரணும்னா ஏதாவது டிராஸ்டிக்கலாக ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எம்டி வந்து பாப் காவின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார். ஸோ 1985 87 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்களோட கம்பெனியில் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த 6 சிக்மா மெத்தடாலஜி வந்து ஃபஸ்ட்டு மோட்டோரோலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அலைட் சிக்னல்ஸில், அதுக்கப்புறம் ஜெனரல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2000 வரைக்கும் ஃபஸ்ட்டு 13 இயர்ஸ்க்கு வந்து ஒன்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2000 நம்ம ஐடி சர்வீஸ் கம்பெனி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 6 சிக்மா வந்து எந்த ஒரு டொமைன், ஒரு மேனுஃபேக்சரிங்னாலும் சரி, ஐடி சர்வீஸு, கன்ஸ்ட்ரக்ஷனு, ஃபார்மசூட்டிக்கல், ஏரோஸ்பேஸு, ஆயில் அண்ட் கேஸு, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸு, எந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு மல்டிபர்பஸ் மெத்தடாலஜி சொல்லலாம். ஸோ இதனால் வந்து புதுசாக வந்து ஒரு புது டூலோ இல்லை ஒரு புது கான்செப்டோ வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலை. இது வந்து ஏற்கனவே இருக்கிற கான்செப்ட்ஸ், இந்த ஏற்கனவே டூல்ஸை வந்து அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி எப்படி பண்ணலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி இது பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 சிக்மா டூல்ஸ் கிட் பாக்ஸ் ஃபார் சால்விங் ப்ராசஸ் ப்ராப்ளம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து நீங்கள் கூப்பிடுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஃபேன் ரன் ஆகலை. ஸோ உடனே வந்து எலக்ட்ரிஷியன் வந்து கூப்பிடுறீங்க. ஸோ எலக்ட்ரிஷியன் வாரத்தில் வந்து அவர் வந்து வெறுங்கையோட வருவார், வெறுங்கையோட வரமாட்டார். அவர் வந்து கையில் வந்து ஒரு டூல்ஸ் பாக்ஸ் வச்சுருப்பார். அந்த டூல்ஸில் வந்து டூல் பாக்ஸில் வந்து அவருக்கு வந்து நிறைய டூல்ஸ் வச்சுருப்பார். ஸோ அதுலேருந்து ஒரு டூல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபேன் ஓடலை அப்படின்னாலும் அந்த டூல் பாக்ஸ்லேருந்து அவர் வந்து ஒரு டெஸ்டர் எடுப்பார். ஸோ அந்த டெஸ்டரை எடுத்துகிட்டு அந்த இது ஃபேன் சுவிட்சுக்கு போயிட்டு அங்கே போய் அந்த கரண்ட் வருதான்னு பார்ப்பாரு. ஃபேன் சுவிட்சு கரண்ட் வருது ஆனால் ஃபேன் ஓடலை அப்படின்னா ஃபேன் சுவிட்சுக்கும் ஃபேன் கிடையாது, வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அங்கே போய் அந்த இடத்துல டீப்பாக கண்டிஷன் பண்ணுவார். ஃபேன் சுவிட்சுக்கே நமக்கு எலக்ட்ரிசிட்டி வரல அப்படின்னா அப்போ மெயின் பவர் பேனலுக்கும் இந்த ஃபேன் சுவிட்சுக்கும் ப்ராப்ளம்ட்டு அந்த இடத்துல வந்து இடையில எங்கே ப்ராப்ளம் சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய அனலைஸ். ஸோ அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல தான் ப்ராப்ளம் சொன்னதுக்கப்புறம் அதே டூல் பாக்ஸ்லேருந்து வேற ஒரு டூல் எடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ராசஸில் நம்ம வந்து எல்லாருமே ப்ராசஸ் பண்ணுறோம். அந்த நம்மளோட ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே நம்ம இந்த 6 சிக்மா நம்ம வந்து ஒரு க்ரீன் பெல்ட், பிளாக் பெல்ட்டாக படித்தோம்னா ஒரு 100லேருந்து ஒரு 150 வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டூல்ஸ் வந்து நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ அந்த டூல்ஸ் வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிஷியனோ, பிளம்பரோ, இல்லை கார்பெண்டரோ ஒரு டூல்ஸ் பாக்ஸ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி
இந்த சிக்ஸ் சிக்மா நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களோட ப்ராடக்ட் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிட் பாக்ஸ் உங்கள் கையிலே இருக்கும். ஸோ அந்த உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டூல் கிட் பாக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மேஜர் டிரைவிங் ஃபோர்ஸ் சிக்ஸ் சிக்மாக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரெண்டாவது ஃபினான்ஷியல். ஸோ எந்த ஒரு சிக்ஸ் சிக்மா ப்ராஜெக்ட் வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து இது வந்து இருப்பாங்க. ரெண்டாவது வந்து இதில் வந்து நிறைய எக்ஸ்டென்சிவ் மெத்தடாலஜி, நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணணும், நிறைய அனலைசிஸ் பண்ணணுங்கிறதுனால, நிறைய ட்ரைனிங்லாம் நிறைய கொடுக்கணுங்கிறதுனால ஒரு எக்ஸ்டென்சிவ் மெத்தடாலஜினால இதோட காஸ்ட் சேவிங் வந்து நமக்கு வந்து நிறைய வரணும் அப்படிங்கிறது வந்தால் தான் வந்து நமக்கு வந்து இது கற்றுக்க ஆகும். ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து இது பண்ணுறது. ஸோ இது வந்து சிக்ஸ் சிக்மா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இங்கே சொன்ன மாதிரி வந்து இந்த டிஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 டிஃபெக்ட் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இந்த ஒரு ப்ராசஸ் வந்து அந்த சிக்ஸ் சிக்மா லெவலாக ப்ராசஸ் கேட்டு இருந்தாங்கன்னா அதில் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் ஒரு பார்ட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த 10 லட்சம் பார்ட் வந்து 3 பார்ட்டு தான் வந்து டிஃபெக்டிவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆட்டோமொபைல் காம்பனண்ட்டோ ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டோ பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் காம்பனண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த 10 லட்சம் காம்பனண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 காம்பனண்ட் தான் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, டிஃபெக்ட் ஆகும். மீதி எல்லாமே ஓகே தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான டிஃபெக்ட் இருந்தாங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும், எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கிறதுனால எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். சிக்ஸ் சிக்மா பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ கம்மியாக ஏற்பணுங்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் ரயில்வேஸில் பெரிய நெட்ஒர்க்கு. ஸோ ஒரு நாளைக்கு வந்து அக்ராஸ் இந்தியா அப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி 1 மில்லியன் சிக்னல் சேஞ்சஸ் நடக்கலாம். ஸோ சிக்னல் சேஞ்ச் வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எத்தனை சிக்னல் சேஞ்ச் வந்து தப்பாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து ஒரு 2-3 1 இல்லை 2 சிக்னல் சேஞ்ச் வந்து தப்பாக போச்சுன்னா கூட ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்து வர சான்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நம்ம இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம புவனேஸ்வர் படத்தை வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு டிஃபெக்ட் வந்தால் கூட வந்து மேஜர் ப்ராப்ளம். அது மாதிரி ஒரு ஏரோப்ளேன் போகுது, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது ஒரு ஏர் ஆக்சிடென்ட் வந்தால் கூட ஹியூஜ் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான டிஃபெக்ட் ரேட்டுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த சிக்ஸ் சிக்மா மெத்தடாலஜி வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிக்மா லெவல் நம்மளோட ப்ராசஸ் வந்து சிக்ஸ் சிக்மா லெவலில் போச்சுன்னா 3 டிஃபெக்ட் தான். 5 சிக்மான்னு பார்த்தீங்கன்னா 233 டிஃபெக்ட் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. 4 சிக்மானா 6210 பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா 0.6% வருது. 0.62%. 3 சிக்மானா 66,800 பார்த்தீங்கன்னா 6.7%. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்த ஒரு ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 3 to 4 சிக்மா லெவல் தான். நம்மளோட ஸ்கிராப்பு நம்மளோட வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 0.6 6.7%. ஸோ மோஸ்ட்லி 3 to 4 சிக்மா லெவல் தான் நம்மளோட ப்ராசஸ் எடுத்துகிட்டு இருக்கும். இதுதான் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ். பட் இதே இது வந்து நீங்கள் 6 சிக்மா வந்தீங்கன்னா ஒன்லி 3.4 டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற. இப்போ நீங்கள் உங்களோட ப்ராசஸ் வந்து 3 சிக்மாலாம் இருந்ததுன்னா உங்களோட காஸ்ட் ஆஃப் போர் குவாலிட்டி, அதாவது உங்களோட குவாலிட்டினால நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ லாஸஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 20 to 30%. ஸோ ஆவரேஜ் வந்து நீங்கள் 25% வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 6 சிக்மா ப்ராசஸ் அதுதான் 10%, 5%. ஸோ உங்களோட ப்ராசஸ் வந்து 3 சிக்மாவில் வந்து 6 சிக்மாவுக்கு வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா 20% வந்து உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் இஸ் a ஹியூஜ் பெனிஃபிட் டு எனி ஆர்கனைசேஷன். அதனால தான் வந்து நிறைய கம்பெனியில் வந்து 6 சிக்மா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6 சிக்மாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்டு மெத்தடாலஜி, ஸோ டிமேக் மெத்தடாலஜி சொல்லுவோம், டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஸோ 6 சிக்மா மெத்தடாலஜியில் ஒரு ப்ராடக்ட் சால்வ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதத்தில் நம்ம வந்து இல்லை ஒரு 10 நாளில் வந்து ஒரு ப்ராடக்ட் சால்வ் பண்ணோம்னா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி நம்ம வந்து பண்ண முடியாது. ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஒரு 6 சிக்மா ப்ராஜெக்டும் இந்த ஒரு 5 phases வந்து நம்ம பண்ணணும். ஈச் ஃபேஸ் வில் டேக் அரௌண்ட் 3 to 4 weeks. ஸோ ஒரு 6 சிக்மா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 7 months ஆகும். பட் டைம் ரொம்ப எடுத்தாலும் நம்ம வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிப்பீட்டே ஆகாத அளவுக்கு நம்மளால் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பெர்மனன்ட் ரெசல்யூஷன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க வந்து ரொம்ப ஹை லெவலில் பார்ப்போம். ஸோ டிஃபைன் ஃபேஸில் வந்து டிஃபைன் த சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த கஸ்டமர். ஸோ நம்மளோட கஸ்டமர் வந்து எந்த கஸ்டமருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, நம்மளோட ப்ராடக்ட்னால அவங்களுக்கு குவாலிட்டிலையோ இல்லை டெலிவரிலையோ இல்லை ப்ரைஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி கஸ்டமர் யார் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இல்லாட்டா ஐடென்டிஃபை த கஸ்டமர். அதுக்கப்புறம் வி ஹேவ் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்.
வி கால் திஸ் வியூவர்ஸ். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட பிடிச்சி, ஸோ எங்களோட ப்ராடக்ட்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, குவாலிட்டிலையோ இல்லை ப்ரைஸ்லையோ இல்லை டெலிவரிலையோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அவங்ககிட்ட கொண்டு போயிருக்கோம். ஸோ மேபி ஒரு கஸ்டமர் சொல்லுவார், உங்களோட ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வந்து டெலிவரி வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் டெலிவரி இஷ்யூஸ். ஸோ வாய்ஸ் ஆஃப் கஸ்டமர் கேட்டதுக்கப்புறம் அதை யூ ஹேவ் டு லிங்க் இட் டு கிரிட்டிக்கல் டு எக்ஸ்பேக்டட். அதாவது எது வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப வழி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து லிங்க் பண்ணணும். இப்போ கஸ்டமர் வந்து டெலிவரி இஷ்யூஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னா இது வந்து கிரிட்டிக்கல் டு டெலிவரி, சிடிடி, கிரிட்டிக்கல் டு டெலிவரி. அப்போ டெலிவரி தான் வந்து கஸ்டமர் வந்து ப்ராப்ளம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நான் ஐடென்டிஃபை பண்ணேன். சில சமயம் வந்து கஸ்டமர் வந்து குவாலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னா சிடிபி, கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி. ஸோ டெலிவரி இஷ்யூ சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கஸ்டமர் வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து டெலிவரி இஷ்யூ, சிடிடி. அதுக்கப்புறம் வந்து வி வில் லிங்க் டு எ மெஷரபிள் மெட்ரிக், ஒய் மெட்ரிக் சொல்லுவோம். எப்படி வந்து டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க. ஸோ நார்மலாக இந்த டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து வி கேன் மெஷர் பை பர்சன்டேஜ் ஆன் டைம் டெலிவரி. ஸோ ஒரு 100 டெலிவரி நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து எவ்வளோ டெலிவரி வந்து கஸ்டமரோட ரிக்வஸ்ட் டயத்தில் கொடுத்துருப்பாங்க, அதான் வந்து பர்சன்டேஜ் ஆன் டைம். ஸோ இதை லிங்க் பண்ணிட்டோம்னா, இதை லிங்க் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ வருது. ஸோ நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கிறது வந்து மோர் தென் 95% அப்படின்னு சொல்லி நம்ம அக்ரி பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 months வந்து நம்ம அவங்களோட ஆவரேஜாக வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 80% தான் வருது. அப்போ வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய ஹியூஜ் கேப் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ஒரு 6 Sigma ப்ராஜெக்ட் எடுக்கலாம். அப்போ நம்ம டிஃபைன் பண்ணதில் இந்த கஸ்டமருக்கு வந்து இந்த டெலிவரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆன்லைன் டெலிவரி நம்ம 80% வந்து 95% யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் லீடரு, ஒரு 2-3 ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2-3 ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸு, பிஸ்னஸ் கேஸ், இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுனால என்ன பெனிஃபிட் வரும், இந்த ப்ராஜெக்ட் பண்ணாட்டி நமக்கு வந்து என்ன ஒரு கஷ்டமாக வரும், அதெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இதை வந்து இது ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சார்ட்டர் தான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டெலிவரபிள் இன் டிஃபைன் பேஸ். இது பண்ணதுக்கப்புறம் மெஷர் பேஸில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இது அந்த நம்ம ஃபிஷ்போன் டயக்ராம் வந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து எதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரூட் காசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஒரு 40 to 60 பொட்டன்ஷியல் ரூட் காசஸ் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை நம்ம சில ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ப்ராசஸில் வந்து டேட்டா கலெக்ஷன், மெஷர் பேஸில் வந்து வி கலெக்ட் த டேட்டா. அனலைஸ் பேஸில் வந்து இந்த டேட்டா வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் மாதிரி நம்ம வந்து அதை வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு 3 to 4 கிரிட்டிக்கல் ரூட் காசஸ். ஸோ முதல்ல நம்ம ஃபிஷ்போன் டயக்ராமில் ஒரு 40 to 60 பொட்டன்ஷியல் ரூட் காசஸ் நம்ம வந்து என்னங்கிறத நம்ம பண்ணோம். அதை அப்படியே கொஞ்சமாக வந்து நேரோ டவுன் பண்ணி நம்ம அனலைஸ் பேஸில் எண்டில் வந்து நம்ம வந்து 3 to 4 கிரிட்டிக்கல் ரூட் காசஸ் வேலிடேட்டட் பை ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ். இதை வந்து நம்ம வந்து வேலிடேட்டட் பை ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ரூட் காசஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் மூலம் வேலிடேட் பண்ணுறதா வந்து 6 Sigmaவில் வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர். ஸோ இந்த 3 to 4 ரூட் காசஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நேரோ டவுன் பண்ணதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஃபேஸில் அந்த ஒரு 3 to 4 ரூட் காசஸ் தான் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன் எடுப்போம். ஸோ கண்ட்ரோல் ஃபேஸில் நம்ம பார்த்தோம்னா பை ஒரு 1 or 2 கிரிட்டிக்கல் ரூட் காசஸ் வந்து நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அவுட்புட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, உங்களோட ஆன் டைம் டெலிவரி, உங்களோட ஈல்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் இருக்குது. ஈல்டு வந்து 80-90% தான் இருக்கும். ஸோ நீங்கள் மெஷர் பேஸில் நிறையா டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்க. அனலைஸ் பேஸில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸில் இருக்கிற டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெஷரை, ஃப்ளோ ரேட், இந்த 3 தான் கிரிட்டிக்கல் ரூட் காசஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணுறீங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன் அப்போ வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோக்குள்ள பண்ணணும், ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சர் வந்து 200 to 205 degrees இருக்கணும், ப்ரெஷர் வந்து 4 to 4.2 kgfல இருக்கணும், ஃப்ளோ ரேட் வந்து 100 liters per minute இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட இம்ப்ரூவ் பேஸில் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேஸில் வந்து நீங்கள் நினைப்பீங்க இந்த 3லையுமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தான் ரொம்ப கிரிட்டிக்கலு. ஸோ டெம்பரேச்சர் வந்து 200 to 202 degrees centigrade, ப்ரெஷர் வந்து 4 to 4.1 kg/cm². இந்த ஒரு நேரோ ரேஞ்சில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட ஹீல்டு வந்து உங்களோட 95% மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களால் ஒரு இது கிடச்சதுன்னா, ஸோ இந்த டெம்பரேச்சரையும் ஃப்ளோ ரேட்டையும் இந்த ப்ரெஷர் வந்து அதே இதில் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி பண்ணுறதுனா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 95% வந்து கண்டினியூஸாக. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹை லெவலில் இந்த டிமைக் மெத்தடாலஜி மூலமாக எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஸ்ட்ரக்சர் மெத்தடாலஜி. ஸோ
ஸோ நார்மலாக வந்து ஒரு 5 to 7 months ஆகும். இல்லை உங்களோட ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு இல்லை வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ ரியல் டைம் அக்யூரேட் டேட்டா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும் அப்படின்னா மேபி ஒரு 2 அல்லது 3 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் இந்த ரிமேக் ப்ராப்ளம் சால்வ். ஸோ இப்போ நாங்கள் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்களோட இதில் வந்து கிரீன் பெல்ட் பிளாக் பெல்ட் ட்ரெயினிங் இருக்கிறவங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிமுலேட்டர் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு டம்மி டேட்டா வச்சு நாங்கள் வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு ஃபேஸை டிஃபைன் மெஷர் அனலைஸ் இம்ப்ரூவ் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த 6 சிக்மா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்ம எல்லோ பெல்ட் கிரீன் பெல்ட் பிளாக் பெல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சீரியஸ் இருக்கும். ஸோ இந்த 6 சிக்மாவில் வந்து என்னெல்லாம் வந்து பெல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அவங்களோட ரோலு. ஸோ அவங்க வந்து ப்ராப்பரான டைரக்ஷன் கொடுக்கணும். அந்த கல்ச்சுரல் சேஞ்சுக்கு வந்து ஒரு கண்டிப்பான ஒரு பாசிட்டிவ் என்வரான்மெண்ட் கொடுக்கணும். ஆர்கனைசேஷன் எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஒரு எம்டிஓ சிஓ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற கம்பெனிஸில் வந்து இதை வந்து 6 சிக்ஸுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது அவங்களோட பொறுத்து. சாம்பியன்கிறது பார்த்தீங்கன்னா சாம்பியன் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் மேனேஜ்மெண்ட் பீப்புள், அந்த ஃபங்க்ஷனல் ஹெட்ஸ், ஹெட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங், சேல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து மெயினாக வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் லீடரு, ப்ராஜெக்ட் டீம் மெம்பர் செலக்ட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரோட் பிளாக் பண்ணுறது, ரிசோர்ஸஸ் எது ப்ராப்ளம்னா அதை ஹெல்ப் பண்ணுறது, அதை இது சால்வ் பண்ணி கொடுக்குறது வந்து சாம்பியனோட வந்து. மாஸ்டர் பிளாக் பெல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னிக்கல் லோடு. ஸோ என்ன மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணணும், அந்த டேட்டா வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், எப்படி இன்ஃபர் பண்ணணும், கன்க்ளூஷன்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து சீனியர் மேனேஜ்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம பிளாக் பெல்ட் ஆர் கிரீன் பெல்ட் ப்ராஜெக்ட் வந்து கைட் பண்ணுறது வந்து மாஸ்டர் பிளாக் பெல்ட். ஸோ இனிஷியலாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இன்டர்னல் அவங்களுக்கு வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்டர்னல் கன்சல்டண்ட்டை ஹையர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்டர்னல் யாராவது குவாலிட்டி மேனேஜர் யாராவது அவங்க குரூம் பண்ணி அவங்க வந்து ஒரு 2 to 5 yearsல அவங்க வந்து இன்டர்னல் டேலண்ட் வந்து குரூப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டெக்னிக்கலாக. ஸோ பிளாக் பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு மேனேஜர் லெவலில், மேனேஜர் சீனியர் மேனேஜர் லெவலில் அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அதை சால்வ் பண்ணுறது எப்படி தெரியல அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒரு பிளாக் பெல்ட் ப்ராஜெக்டாக எடுத்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து சால்வ் பண்ணுறது வந்து பிளாக் பெல்ட். ஸோ கிரீன் பெல்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்ஜினியர்ஸ், டெப்டி மேனேஜர்ஸ் அந்த மாதிரி ரோல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எதர் தே கேன் டேக் ஏ ஸ்மால் ப்ராஜெக்ட் இந்த ரோல் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்காரு, ஒரு இன்ஜினியர் இருக்காரு, ஒரு செக்ஷனுக்கு அவர் தான் ஹெட்டு. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் மிஷின் வந்து ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த மேன் பவர் மிஷின் அவரோட கண்ட்ரோலில், மேன் பவரோட கண்ட்ரோலில், இது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்டோட கண்ட்ரோல் தான். அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இந்த சால்வ் பண்ணாருன்னா அவருக்கு தான் பெனிஃபிட் இருக்கிறதுனால அவரால் அந்த ப்ராஜெக்ட் சால்வ் பண்ணுறாங்க. ஸோ கிரீன் பெல்ட் வந்து ஒரு அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து அது அந்த ப்ராஜெக்ட் லீட் பண்ணி அவங்க சால்வ் பண்ணலாம். அல்லது ஒரு பிளாக் பெல்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டீம் மெம்பராக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன்லேருந்து ஒருத்தர் மேனேஜர் வந்து ஒரு பிளாக் பெல்ட் ப்ராஜெக்ட் இருக்கிறாரு, அவருக்கு வந்து குவாலிட்டிலேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து கொஞ்சம் டேட்டாலாம் வரணும், சில அனலிஸ்ட்லாம் பண்ண அப்படின்னா அங்கேருந்து ஒவ்வொரு கிரீன் பெல்ட் வந்து அவருக்கு டீம் மெம்பரில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அவர் டீம் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் தான். எல்லோ பெல்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபார் த சூப்பர்வைசர்ஸ் அண்ட் லோவர் சீனியர் பண்ணிட்டு. ஸோ மெயினாக இவங்களோட பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷர் ஃபேஸில் வந்து நம்ம அக்யூரேட்டாக டேட்டா கலெக்ட் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கும் கண்ட்ரோல் ஃபேஸில் வந்து அந்த கிரிட்டிக்கல் 1 or 2 பேராமீட்டர் வந்து மானிட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து அந்த பிளாக் பெல்ட் ஆர் கிரீன் பெல்ட் ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மெயின்லி வந்து டீம் மெம்பர்ஸோட வந்து எல்லோ பெல்ட். ஒயிட் பெல்ட்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ஃபார் இது அவேர்னஸ் ட்ரைனிங். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 6 சிக்மா ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 2 to 3 yearsக்கு அவேர்னஸ் ட்ரைனிங். ஸோ இதான் வந்து ஜஸ்ட் வந்து ஓவர் வியூ ஆஃப் 6 சிக்மா. ஒரு ரொம்ப ஹை லெவலில் இந்த ப்ராப்ளம் சால்வ்னா என்ன, லீன்னா என்ன, 6 சிக்மானா என்ன, எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நார்மலாக இது ஒரு மித் என்ன அப்படின்னா வந்து லீன் 6 சிக்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேனுஃபேக்சரிங் தான் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஐடி கம்பெனிஸுக்கு இல்லை ஃபார்மசூட்டிக்கல், ஹெல்த் கேர் இதெல்லாம் வந்து பேங்க் இதுதான் அப்படி கிடையாது. பட் அது வந்து ஒரு தவறான கான்செப்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி irrespective of எனி டொமைன், என்ன ஒரு ப்ராடக்ட்னாலும் சரி, என்ன ஒரு டொமைன்னாலும் சரி, என்ன ஒரு ஃபங்க்ஷனாலும் சரி, அது மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், சேல்ஸாக இருக்கலாம், ஒரு ஐடி சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒரு ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஒரு மெடிசனாக இருக்கலாம்.
என்ன ஒரு ப்ராடக்ட், என்ன ஒரு சர்வீஸ், என்ன ஒரு ஃபங்க்ஷனாலும் அதை வந்து யூஸ் பண்ணுவோம். மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், பேங்கிங், எங்கே வேணாலும் வந்து நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மெயினாக வந்து ஏன் வந்து இது படிக்கணும் அப்படின்னா வந்து இது நம்ம நார்மலாக வந்து எல்லோ பெல்ட் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ட்ரெயினிங் வந்து உங்களுக்கு கிரீன் பெல்ட், பிளாக் பெல்ட் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணி ஒரு 3 to 5 years இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இல்லை ஒரு இன்ஜினியர் இல்லை சீனியர் இன்ஜினியர் இல்லை டெப்டி மேனேஜர் அந்த பொசிஷன் இருந்தீங்கன்னா உங்களோட மேனேஜரோ இல்லை ஜெனரல் மேனேஜரோ இல்லை சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ உங்களோட இது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ரோல் தான். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி என்ன பண்ணணுங்கிறத அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அவங்களோட ரோலு. பட் ஆனால் வந்து அந்த ரோல் ரொம்ப நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்க அந்த ஒரு அதே இருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்டாக்னேட் ஆகிடுவீங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி நீங்கள் 6 Sigma மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி நீங்கள் படித்து நீங்கள் பண்ணீங்கன்னா தென் ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு நிறைய எல்லா கம்பெனிஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் இன்ஜினியர் இருக்கீங்க, உங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட எடுத்துக்கிறதோட சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது, நான் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தேன், அந்த ப்ராப்ளம் சால்வ் எடுத்துட்டோம்னா யூ லைக். அதே மாதிரி நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு போகிறதோட அந்த ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து ஹீ வில் லைக். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ தான் வந்து உங்களால் இந்த எஜுகேஷன்லேருந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் ரோல் போகணும். நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ பிகம் இம்ப்ரூவ்மெண்ட் லீடர். ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன்லேயே வந்து ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் வந்து லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ யூ டு ஐடென்டிஃபைட் அஸ் ஏ ப்ராப்ளம் சால்விங் எக்ஸ்பர்ட். ஸோ ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் வந்தாங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப இதாகும். அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்களோட கேரியர் growth, பாசிட்டிவ் கேரியர் growth இருக்கும், ஹையர் salary. ஸோ அதனால வந்து இந்த கிரீன் பெல்ட் அண்ட் பிளாக் பெல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கேரியர் growth ப்ளஸ் வந்து ஹையர் salary. ஸோ இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரிப்ஸ் எங்கள் கம்பெனியில் வந்து எவ்ரி மந்த் வந்து நாங்கள் வந்து ஒரு பேட்ச் நாங்கள் நடத்துகிறோம் த்ரூ ஜூம் லைவ் ஆன்லைன் செஷனில். ஸோ Saturday and Sunday 7:30 PM to 11:30 PM IST. ஸோ பீப்புள் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட்டு, யூரோப், USA, ஆப்பிரிக்கா, இந்தியா அங்கேருந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த டைம் வந்து சுட்டபிள் ஃபார் பீப்புள் ஃப்ரம் குளோபு. ஸோ எங்களோட இது பார்த்தீங்கன்னா வந்து CSSC கவுன்சில் ஃபார் 6 Sigma சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து நம்பர் 1 in Lean 6 Sigma அந்த அக்ரெடிஷனில் அவங்கள வந்து நாங்கள் வந்து அக்ரெடிஷன் வாங்கியிருக்கோம். ஸோ எங்களோட சர்டிஃபிகேட் வந்து நம்ம அவங்களோட லோகோவும் இருக்கும். ஸோ அதனால் குளோபலி ரெக்கக்னைஸ்டு. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எங்கே போனாலும் அது வந்து எந்த ஒரு இது போனாலும் வந்து நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ திருப்பி ரினிவல்லாம் பண்ண முடியாது, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டிஜிட்டல் ட்ரைனிங் மெட்டீரியல், PowerPoint ப்ரெசன்டேஷன்ஸ், கேஸ் ஸ்டடிஸ், பேஜஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கிடைக்கும். உங்களை வந்து ஆக்சுவலாக இந்த கிரீன் பெல்ட், பிளாக் பெல்ட் படிக்கிறதுலேயே வந்து உங்களை வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண வச்சு அதை வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஸோ இது வந்து எங்களோட கோர்ஸ் வந்து ASQ, அந்த ASQ ISSங்கிறது மற்ற இன்னொரு 6 Sigma அக்ரெடிஷன் பாடி. ஸோ அவங்களோட இதுக்கு வந்து அலைன்டு. ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுனா கூட நாங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கும் நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம். அந்த கோர்ஸ் வந்து எங்களுக்கு அலைன்டு. Globally recognized certificate with lifetime validity. So as I told you, convenient batch times, weekend, Saturday, Sunday, 7:30 to 11:30. It's convenient to everyone. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப். ஸோ எங்கிட்ட ஒரு மொபைல் ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து எங்களோட அந்த இது எல்லாமே இப்போ இதுதான் வந்து அந்த மொபைல் ஆப்பு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இந்த ப்ராக்டிக்கல் இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து எங்கிட்ட வரணும்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த ட்ரைனிங் எடுப்பேன். எனக்கு வந்து ஐ ஹவ் மோர் தென் 40+ years ஆஃப் hands-on experience in 6 Sigma. ப்ராக்டிக்கல் லேர்னிங் வித் கேஸ் ஸ்டடிஸ் நிறையா பண்ணுவோம். உங்களே வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண வைப்போம், ப்ராஜெக்ட் பண்ண வைப்போம். இந்த சேட் ஜிபிடி இதில் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களோட ஏரியா பொறுத்துலேயே ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி நீங்களே சால்வ் பண்ணுற அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுப்போம். போஸ்ட் சர்டிஃபிகேஷன் அசிஸ்டன்ஸ், நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது டேட்டா அனலிசிஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணால் கூட அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 15 to 20 days முடிச்சா இருப்பாங்க. ஸோ இமீடியட் அட்டென்ட் கிடைக்கும். சில கம்பெனிஸ் மாதிரி வந்து இன்ஸ்டியூட் மாதிரி 100 பேர் 150 பேர்லாம் வந்து ஒரு பேட்ச் வைக்க மாட்டோம். லிமிடெட் சைஸு நல்ல ஒரு இது இருக்கும். உங்களை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணுவோம், 1-to-1 பண்ணுவோம். டவுன்லோடபிள் டெம்ப்ளேட்ஸு, ரியல் கேஸ் ஸ்டடிஸ் 2-3 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரெக்கார்டட் செஷன்ஸு, ஸோ நீங்கள் ஏதாவது தவறுதலாக ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன்ஸு அது ரெக்கார்டிங்ஸ் அனுப்புவோம். குவிசஸ் நிறையா இருக்கும். எண்ட் ஆஃப் த எக்ஸாம் வந்து டெஸ்ட் வைப்போம். ஸோ உங்களோட நாலேஜ்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து எங்களோட இது. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால, இந்த கிரீன் பெல்ட், பிளாக் பெல்ட் கோர்ஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்படி
என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் பண்ண முடியும், ரியல் ஒர்க் பிளேஸ் வந்து ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், காஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த ஒரு ஸ்கில்ஸ் பண்ணிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து லீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தேவையான ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். ஸோ இது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கொடுத்த டெஸ்டிமோனியல். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு தேதி கிட்டத்தட்ட 250 பேர் நான் வந்து கொடுத்துருக்காங்க. செல்விஆர் 19.4.9. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட் கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது. அந்த மாதிரி தான் வந்து நிறைய ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இது வந்து நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எங்களோட இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த என்ன உங்களோட பேர், ஸோ என்ன டைட்டில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க. இது கிரீன் பெல்ட் பிளாக் பெல்ட் சர்டிஃபிகேட்னா அந்த கவுன்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களோட அப்ளிகேஷன் பார்ட்னரில் அவங்களோட லோகோவும் வந்து இங்கே வரும். ஸோ அதனால் குளோபலி ரெக்கக்னைஸ்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 6 ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே சண்டே 6 கிரீன் பெல்ட் அண்ட் பிளாக் பெல்ட் ப்ராஜெக்ட் வந்து 6th ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்தராக வந்து யாரும் எதுவும் என்கொயரி பண்ணோம்னா இந்த நம்பரு, இந்த எங்களோட வெப்சைட் ஐடி இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் இது பண்ணது. இப்போ தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் த செஷன். ஸோ செஷன் இதோட முடிஞ்சது. இஃப் யூ வாண்ட் எனிபடி ஹஸ் காட் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்கிங் த கொஸ்டின். இல்லை இஃப் யூ வாண்ட் டு லீவ் யூ கேன் லீவ். அது ஒன்று கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது மெசேஜ் கிடையாது. யாரெல்லாம் நீங்கள் வந்து ட்ராப் அப் பண்ணிக்கணுமோ நீங்கள் ட்ராப் அப் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க கேட்கலாம். எஸ் செந்தில்குமார், என்ன கொஸ்டின்? சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி தேங்க்யூ டு கண்டக்டிங் தி தமிழ் செக்ஷன். ஓகே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. தமிழில் இந்த விஷயத்தை படிக்க போகும்போது இன்னும் ஆழமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே என்னதான் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருந்தாலும் நம்ம தமிழில் இந்த விஷயத்தை கற்றுக்க போகும்போது இன்னும் ஆழமாக முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார். ஓகே என்னோட சஜஷன் என்னன்னா சார், இப்போ நீங்கள் 4 மணி நேரம் வந்து ம் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் ரியலி வெரி டஃப் டு ம் அண்டர்ஸ்டாண்ட் த 4 hours கண்டினியூஸ் கிளாஸ் பிகாஸ் ஹியூமன் பிரெயின் ஆல்வே கெட்டிங் டயர்டு அப் டு ஒரு ம் 3 மணி நேரத்துலேயே வந்து டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி கிளாஸில் அட்டன் பண்ணணுமே அப்படின்னு ஸ்கூல் பசங்க மாதிரி இருந்தால் தான் உண்டே தவிர இதை வந்து நீங்கள் கொஞ்சம் 3 மணி நேரமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லை நான் பார்க்குறேன். அதான் இப்போ நீங்கள் அதாவது இப்போ சில இது வந்து எங்களுக்கு ரிக்வெஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் நார்மலாக இங்கிலீஷ் பேட்ச் அந்த இது இப்போ நம்ம தமிழ் பேட்ச் நம்ம வைக்கணும்னா நம்ம அந்த மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள் வச்சுக்கலாம். அது ஒன்றும் ஆமாம் சார். ப்ராப்ளம் அதே இல்லை. மாதிரி செக்ஷன் வந்து ஒரு நீங்கள் 6:30 வாய்ப்பு இருந்துச்சுன்னா 6:30 ஏன்னா நாங்கள் வெளியே ஃபாரினில் இருக்கிறனால எங்களுக்கு அந்த ரொம்ப மிட் நைட் ஆயிரும். இப்போ ம் இந்தியன் டைம் 6:30னா கூட நாங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவோம். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க? நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். ஓகே ஓகே ம் ஆ, ஓகே எனக்கு நீங்கள் ஆமாம், எனக்கு இங்கே ரொம்ப இயர்லி மிட் நைட் ஆயிரும். மறுநாள் எந்திரிச்சு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப டஃப் ஆயிரும். 6:30 இந்தியன் டைம் ஐஎஸ்டி 6:30னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து 3 மணி நேரங்கிறது மேக்ஸிமம் எனப் சார். 4 மணி நேரங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கவனிக்கவே இல்லை முடியாது. அதான் நம்ம அந்த தமிழ் பேட்ச்சே நாங்கள் வந்து இப்போ இது ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் அப்போ நான் நார்மலாக இங்கிலீஷ் இருப்போம். ஸோ இந்த மாதிரி தமிழ் வந்து ம். பார்த்தீங்கன்னா இது இருந்தேன்னா அந்த இதுக்கேற்றபடி நம்ம வந்து ஒரு கன்வீனியன்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த பேட்ச் நம்ம ஓகே ஓகே. சேர்ந்துச்சுன்னா இது 2 விஷயம் தான் சார் நான் ஹைலைட்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே நாங்கள் டேக். ஆ. ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் யாரும் கேட்குறது? வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ யாராவது ஃபீட்பேக் இப்போ ஒரு இவர் கொடுத்த மாதிரி செந்தில்குமார் கொடுத்த மாதிரி யாராவது ஃபீட்பேக் எதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். எப்படி இருந்தது உங்களுக்கு, எப்படி ஃபீல் போட்டு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ மேபி ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது க்ரீன் பெல்ட் பிளாக் பெல்ட் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் அந்த நம்பர் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஸோ நாங்கள் வந்து ஒரு 6 சிக்மா ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் லேர்னிங். ஸோ உங்களோட ஏரியா பொறுத்தே வந்து நீங்கள் வந்து எப்படி ஃபர்தராக வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ வெல்கம் டு ஐஸ்கிரீம். ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ.